ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற சாப்டர் வந்து 13th சாப்டர் அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்கோரிங் அண்ட் இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் டெஸ்ட் ரிசல்ட்ஸ். பை தி வே ஸ்க்ரீன் தெரியுதா, கேட்குதுல்ல? கேக்குதுண்ணா. ஓகே. ஸோ நம்ம இது வரைக்கும் முன்னாடி பார்த்து நான் எப்படி மிஸ் பண்ணேன்னு தெரில. ஆக்சுவலாக இந்த சாப்டர் வந்து முன்னாடி எடுக்கலான்னு தான் இருந்தேன். டெஸ்டிங் சாப்டருக்கு அடுத்து இந்த டெஸ்ட் எடுக்கலான்னு இருந்தேன். 12th சாப்டருக்கு அப்புறம் ஏதோ மிஸ் ஆயிடுச்சு. பட் எனிவேஸ் நம்ம டெஸ்ட்ஸ் எல்லாம் பண்ணிட்டோம், டேட்டா கலெக்ட் பண்ணிட்டோம். அந்த டேட்டா வந்துட்டு நம்ம எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அதுதான் வந்து இந்த சாப்டர் மெயினாக. கொஞ்சம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் கூட கொஞ்சோண்டு இருக்கும், பட் ரொம்ப அதிகமாகலாம் போகாது. ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பேராமீட்டர் மெஷர் பண்ணுறோம் இல்லையா? ஸோ இப்போ ஒரு சே மேக்ஸிமம் ஸ்ட்ரென்த்து, பவர், அதை மெஷர் பண்ணுறதுக்கு அதுலேருந்து என்னெல்லாம் டேட்டா கலெக்ட் பண்ணுறோம் அண்ட் ஹவு வி ஆர் கோயிங் டு யூட்டிலைஸ் இட்னு பார்க்க போகிறோம். கொஞ்சம் ரிலேட்டிவ்லி ஷார்ட்டர் சாப்டர் தான் இது. ஓகேயா? ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னா மேக்ஸிமல் மசில் ஸ்ட்ரென்த் பார்க்குறோம், விச் இஸ் லோ ஸ்பீட் ஸ்ட்ரென்த், ஸ்குவாட், பெஞ்ச் ப்ரெஸ், டெட் லிஃப்ட் அந்த மாதிரி. ஓகே. ஸோ அதில் பார்த்தோன்னா மஸ்குலர் ஸ்ட்ரென்த் இஸ் ரிலேட்டட் டு த ஃபோர்ஸ் அ மசில் ஆர் மசில் குரூப் கேன் எக்ஸர்ட் இன் ஒன் மேக்ஸிமல் எஃபர்ட் 1 RM. ஓகே. ஒரே ஒரு மேக்ஸிமல் எஃபர்ட்டில் எவ்வளோ நம்ம ஃபோர்ஸ் ஜென்ரேட் பண்ண முடியும் அதை டெஸ்ட் பண்ணுறது வந்து மேக்ஸிமல் மஸ்குலர் ஸ்ட்ரென்த் ஆர் லோ ஸ்பீட் ஸ்ட்ரென்த். ஓகே. இது வந்து பார்த்தோன்னா நம்ம ஏற்கனவே அந்த 1 RM டெஸ்டிங்கில் நம்ம பார்த்துட்டோம். ஒரு ப்ராசஸாக வந்துட்டு ஸ்லோவாக கிராஜுவலாக வெயிட் ஏற்றிக்கிட்டே போகணும் அதெல்லாம். அதில் வந்துட்டு இங்கே ஒரே ஒரு லைன் கொடுத்துருக்காங்க. இது வந்து சும்மாவே எக்ஸாம்பிள் கேட்பாங்க. Skilled strength and conditioning professional should within 3 to 5 attempts following warm-up be able to find the athlete's 1 RM load. ஓகே. ஸோ வார்ம்-அப் முடிச்சதுக்கப்புறம் ஒரு 3 to 5 attemptsக்குள்ளே 1 RM லோடை வந்துட்டு ஒரு நல்ல கோச் வந்து ஐடென்டிஃபை பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தட் இஸ் ஒன் பர்டிகுலர் ரூல். அதே மாதிரி இப்போ 1 RM டெஸ்ட், ஸோ மேக்ஸிமம் மசில் ஸ்ட்ரென்த் டெஸ்ட் எல்லாமே பார்த்தோன்னா ஸ்குவாட், பெஞ்ச் ப்ரெஸ், டெட் லிஃப்ட் கீழே போயிட்டு திருப்பி மேலே வரீங்க. மேக்ஸிமம் வந்து ஒரு 2 to 4 seconds or 5 seconds அப்படி தான் இருக்கும். ஸோ இட் யூசஸ் த ATP-PC எனர்ஜி சிஸ்டம். தட் இஸ் ஒன் திங் டு ரிமெம்பர். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா பவர். ஸோ பவர் வந்து என்னென்னா ஃபோர்ஸஸ் வித்தின் அ பீரியட் ஆஃப் டைம். ஹவு மச் ஃபோர்ஸ் யூ ஆர் ஏபிள் டு ஜென்ரேட் இன் அ ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம், தட் இஸ் பவர். ஸோ அதை டெஸ்ட் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் எக்ஸசைசஸ் இருக்குன்னு பார்த்தோன்னா பவர் கிளீனு, ஸ்நாட்சு, புஷ் ஜர்க்கு, வெர்டிக்கல் ஜம்ப்பு, இதெல்லாமே வந்துட்டு டெஸ்ட்ஸ் ஃபார் மேக்ஸிமல் மஸ்குலர் பவர். முக்கியமாக என்னென்னா அது ஆல்டர்னேட் நேம்ஸ் எல்லாமே ஞாபகம் வச்சுக்கோங்க. அனரோபிக் மஸ்குலர் பவர், அனரோபிக் பவர், மேக்ஸிமல் மஸ்குலர் பவர், ஹை ஸ்பீட் ஸ்ட்ரென்த் எல்லாமே ஒன்று தான். ஹை ஸ்பீட் ஸ்ட்ரென்த்னா பவர், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ சிமிலர்லி இதுவும் பார்த்தோன்னா வெரி ஷார்ட் அமௌண்ட் ஆஃப் டைம் தான் யூஸ் பண்ணோம். ஸோ திஸ் ஆல்சோ கம்ஸ் அண்டர் ATP-PC எனர்ஜி சிஸ்டம். பவருக்கு வந்து ஃபார்முலா வைஸ் பார்த்தோன்னா இட் டிபெண்ட்ஸ் ஆன் ஃபோர்ஸ் அண்ட் வெலாசிட்டி. இது கூட யூ ஷுட் ரிமெம்பர். பவர் வந்துட்டு எதை டிபெண்ட் பண்ணிருக்கு? ஃபோர்ஸ் அண்ட் டைம், ஃபோர்ஸ் அண்ட் மாஸ் அப்படிலாம் கேட்பாங்க. பவர் இஸ் ஃபோர்ஸ் அண்ட் வெலாசிட்டி. ஓகே. மூவிங் அ ஹெவியர் ஆப்ஜெக்ட் அட் த சேம் ஸ்பீட் ரிக்வயர்ஸ் அ ஹையர் பவர் அவுட்புட். ஸோ இப்போ வந்து ஒருத்தர் வந்துட்டு 75 கிலோஸ் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வந்துட்டு 100 மீட்டர்ஸ் வந்துட்டு 12 செகண்ட்ஸில் ஓடுறாங்க. ஆனால் அதுவே வந்துட்டு கொஞ்சம் நல்லா மசில் ஏற்றிட்டாங்க. 75 கிலோஸ்லேருந்து 80 கிலோஸ் போயிட்டாங்கன்னா அதே 80 கிலோஸ் வந்துட்டு அவங்க 12 செகண்ட்ஸில் ஓடினாங்கன்னா இட் மீன்ஸ் பவர் இஸ் கான் அப். ஓகே. ஏன்னா 75 kg பாடியை இவ்வளோ டிஸ்டன்ஸ் கூப்பிட்டு போகிறதுக்கு இவ்வளோ பவர் தேவைன்னா அதே டைமில் அதே ஸ்பீடில் நீங்கள் வந்து ஒரு 80 kg பர்சனை கூப்பிட்டு போகிறீங்கன்னா இட் மீன்ஸ் பவர் இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு தான் அர்த்தம். ஸோ டைம் சேமாக இருக்கலாம், ஆனால் பவர் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஓகே. Anaerobic power test can be done using cycle ergometers. These are useful during injury situations. ஸோ சைக்கிள் எர்கோமீட்டர் டெஸ்ட்ஸ்லாம் இருக்குது. எப்படின்னா வந்துட்டு
அது வின்கேட் அனரோபிக் டெஸ்ட்னு இருக்கு பாருங்க. ஸோ என்னன்னா ஒரு சைக்கிளில் நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். அந்த நம்ம பெடல் பண்ணுற ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். அது வந்துட்டு ஒரு மெஷர்மெண்ட் மாதிரி வச்சுருப்பாங்க. என்னென்னா 30 செகண்ட்ஸில் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நீங்கள் வந்துட்டு எவ்வளோ ரெவல்யூஷன்ஸ் பர் மினிட்ல நீங்கள் வந்துட்டு யூஆர் ஏபிள் டு கவர் ஹவு மச் டிஸ்டன்ஸ் ஆர் ஹவு மச் பவர் யூஆர் ஏபிள் டு ஜென்ரேட் வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ a field test involving use of cycle ergometer with mechanical means of adjusting resistance and measuring RPM. So field test வந்துட்டு நீங்கள் வந்து ஒரு எர்கோ சைக்கிள் வந்துட்டு யூஸ் பண்ணி ரெசிஸ்டன்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணி ஆர்பிஎம் மெஷர் பண்ணிட்டுனா அது ஒரு ஃபீல்ட் டெஸ்ட் ஆகிடுது. அதே வந்து ஒரு எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட் வச்சு பண்ணனா வந்து அது ஒரு லேப் டெஸ்ட் மாதிரி ஆகிடுது. ஓகே, இது எப்படி பண்ணுவாங்க இந்த டெஸ்ட்டுன்னு பார்த்தோன்னா, பேசிக்காக ஒரு வார்ம் அப் பண்ணிவிட்டு 30 செகண்ட் டெஸ்ட் இன்டர்வல் இருக்கும். ஓகே, அந்த 30 செகண்ட்ஸ் டெஸ்ட் இன்டர்வல் வந்து ரெசிஸ்டன்ஸ் இஸ் அப்ளைட் ஆஃப்டர் த இண்டிவிஜுவல் ரீச்சஸ் மேக்ஸிமல் பெடலிங் ஸ்பீட். ஓகே, ஸோ ரெசிஸ்டன்ஸ் அவங்க இப்போ 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஸ்லோவாக பெடல் பண்ணி மேக்ஸிமம் பெடலிங் ரேட் வந்துட்டாங்க. பெடலிங் ரேட் வந்ததுக்கப்புறம் ரெசிஸ்டன்ஸ் அப்ளை பண்ணுவாங்க. ரெசிஸ்டன்ஸ் எப்படி அப்ளை பண்ணுவாங்கன்னா பேஸ்ட் ஆன் பாடி வெயிட். இப்போ ஒரு 100 kg பர்சன்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ரெசிஸ்டன்ஸ் 10 வச்சுப்பாங்க. அதே 80 kg பர்சன்னா ரெசிஸ்டன்ஸ் 8 வச்சுப்பாங்க. அந்த மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள். ஓகே, அதை பண்ணிவிட்டு எவ்வளோ பவர் அவங்க அந்த ஆக்டிவிட்டியில் யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு கேல்குலேட் பண்ணுவாங்க ஃபார் எவ்ரி 5 செகண்ட்ஸ். அந்த 30 செகண்ட்ஸில் வந்துட்டு ஒரு 5 செகண்ட்ஸ்க்கும் எவ்வளோ பவர் வந்து ஜென்ரேட் பண்ணுறாங்கன்னு கேல்குலேட் பண்ணிடுவாங்க. திஸ் இஸ் ஒன் ஆஃப் த பவர் மெஷர்மெண்ட்ஸ். பவருக்கு வந்துட்டு க்ளீனில் 1 RM, வெர்டிக்கல் ஜம்பில் 1 RM, புஷ் ஜர்க் ஸ்நாச் 1 RM கூட இருக்குது. இதுவும் இந்த வின்கேட் அனரோபிக் டெஸ்ட் வந்துட்டு கொஞ்சம் இன்ஜுரி சிச்சுவேஷன்ஸில் வந்து இட் இஸ் ஹெல்ப்ஃபுல். ஓகே, அனரோபிக் கெப்பாசிட்டி. அனரோபிக் கெப்பாசிட்டி என்னது? இந்த 30 to 90 செகண்ட்ஸ்க்குள்ளே அந்த கார்போஹைட்ரேட் ஸ்டோர்ஸ் எல்லாம் பிரேக் டவுன் ஆகி எங்களுக்கு எனர்ஜி கொடுக்குறது வந்துட்டு அனரோபிக் கெப்பாசிட்டி. ஸோ இது வந்துட்டு அனரோபிக் கெப்பாசிட்டி எப்படின்னா, ஃபஸ்ட்டு அந்த ATPPC சிஸ்டம் யூஸ் பண்ணி காலி ஆகிட்டு அப்புறம் லாக்டேட் சிஸ்டம் யூஸ் பண்ணி that also will get completely exhausted. Okay, audio. Yeah. Okay. So okay, 13th chapter பார்க்குறோம் on testing. Okay, so இதுக்கு முன்னாடி பார்த்தது மேக்ஸிமம் 1 RM டெஸ்ட் பண்ணுறது அதோட இது, அப்புறம் பவர் டெஸ்ட் பண்ணுறது, அதில் வந்து ஸ்பெசிஃபிக்காக வின்கேட் அனரோபிக் டெஸ்ட் பார்த்தோம். அதுக்கப்புறம் இப்போது அனரோபிக் கெப்பாசிட்டி பார்த்துட்ருக்கோம். ஓகே ஓகே, ஸோ அனரோபிக் கெப்பாசிட்டி பார்த்தோன்னா அந்த ATPPC சிஸ்டமும் லாக்டேட் எனர்ஜி சிஸ்டம் ரெண்டுத்தையும் எக்ஸாஸ்ட் பண்ணுற ஒரு டெஸ்ட்டாக தான் நம்ம இதை பார்ப்போம். ஸோ இதில் வந்து டிப்பிக்கலி ஆக்டிவிட்டி வந்துட்டு 30 to 90 செகண்ட்ஸ் இருக்கும். இன்னொன்று என்னென்னா, டெக்ஸ்ட் புக்கில் காமிச்சிருப்பாங்க there will be difference between anaerobic capacity and anaerobic power. சரியா, அனரோபிக் கெப்பாசிட்டி வந்து இட் இஸ் மோர் லைக் 30 to 90 செகண்ட்ஸ் மாதிரி. anaerobic பவர் வந்துட்டு இது anaerobic பவர் இஸ் மோர் 1 rep 2 rep அந்த மாதிரி. ஸோ anaerobic கெப்பாசிட்டி வந்துட்டு anaerobic பவர் வந்துட்டு பியூர்லி ATPPC சிஸ்டம். ஓகே, anaerobic கெப்பாசிட்டின்னு வைக்கும்போது அதிகமாக கெப்பாசிட்டி இருக்கணும் அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, which is for 30 to 90 செகண்ட்ஸ். இந்த டெர்மினாலஜிஸில் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிடும், அதனால தான் இது கொஞ்சம் நான் இங்கே நோட் பண்ணி வச்சுருக்கேன். anaerobic கெப்பாசிட்டினா எவ்வளோ, நீங்கள் anaerobicனா டக்குன்னு ஒரு கன்ஃபியூஷன் வரும். anaerobicல எது? anaerobicல வந்துட்டு ATPPCயும் anaerobic தான், லாக்டேட்டும் anaerobic தான். ஓகே, ஸோ இதில் எது கெப்பாசிட்டி எது பவர் அப்படின்னு பார்க்கும்போது ஷார்ட்டஸ்ட்டு வந்து பவர் 1 to 2 seconds 3 seconds 4 செகண்ட்ஸ்னு ஆக்ட் ஆகிறது எல்லாமே பவர். கெப்பாசிட்டி வந்துட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கும், 30 to 90 செகண்ட்ஸ் இருக்கும். ஓகே,
நெக்ஸ்ட் பார்த்தோன்னா லோக்கல் மஸ்குலர் எண்டிரன்ஸ். இந்த லோக்கல் மஸ்குலர் எண்டிரன்ஸ் வந்து ability of a certain muscle or muscle groups to perform repeated contractions against a submaximal resistance. ஸோ மேக்ஸிமல் ரெசிஸ்டன்ஸில் ஒரே ரெப் பண்ணுறது 1 RMA. சப்மேக்சிமல் ரெசிஸ்டன்ஸ், ஸோ ஒரு 100% மேக்ஸிமம் இல்லாமல் கம்மியான ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் மேக்ஸ் 1 RM லோடு பர்சன்டேஜ் ஆஃப் 1 RM லோடு எடுத்து அதில் எத்தனை ரெப்படிஷன் மேக்ஸிமம் பண்ண முடியும் அந்த மசில்னால, அது வந்து லோக்கல் மஸ்குலர் எண்டிரன்ஸ். ஸோ அப்டமன் பார்த்தோன்னா எத்தனை கிரன்ச்சஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தோன்னா அது வந்துட்டு லோக்கல் மஸ்குலர் எண்டிரன்ஸ் டெஸ்ட்டு. புஷ்அப்ஸு, புல்அப்ஸு, டிப்ஸு, இது எல்லாமே வந்துட்டு லோக்கல் மஸ்குலர் எண்டிரன்ஸ் டெஸ்ட். இன்ஃபேக்ட் பைசெப்ஸ், ட்ரைசெப்ஸ் கூட பண்ணலாம் நீங்கள். ஆல் தோஸ் ஆர் லோக்கல் மஸ்குலர் எண்டிரன்ஸ் டெஸ்ட்ஸ். ஓகே. ஏரோபிக் கெப்பாசிட்டி. ஏரோபிக் கெப்பாசிட்டி தான் வந்துட்டு யுவர் ரன்னிங் கெப்பாசிட்டி மாதிரி இருக்கும். ஸோ ஏரோபிக் கெப்பாசிட்டி, ஆல்சோ கால்ட் ஏரோபிக் பவர், இஸ் த மேக்ஸிமல் ரேட் அட் விச் அன் athlete கேன் ப்ரொடியூஸ் எனர்ஜி through oxidation of energy resources, carbohydrates, fats and proteins, usually expressed in volume of oxygen consumed per minute. So VO2 max வந்து நம்மளா ml of oxygen per kg per minute இப்படி தான் வந்துட்டு நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். And the aerobic capacity is generally estimated by performance in aerobic endurance activities such as 1 mile or more. 1 mile na 1.6 kilometers வரும். ஸோ நார்மலாக 1 கிலோமீட்டர், 1.6 கிலோமீட்டர்ஸ், 2, 5, 10 கிலோமீட்டர்ஸ், இது எல்லாமே வந்துட்டு ஏரோபிக் கெப்பாசிட்டி டெஸ்ட்ஸ்குள்ளே வந்துடும். It can also be estimated using other field tests such as maximal aerobic speed test and yo-yo intermittent recovery test. ஸோ இந்த மாதிரி டெஸ்ட், இந்த டெஸ்ட்ஸோட எக்ஸ்ப்ளனேஷன் புக்கில் இருக்கும். இந்த டெஸ்ட் பண்ணிட்டு அதை பேஸ் பண்ணி நம்ம ஏரோபிக் கெப்பாசிட்டி கூட நம்ம எஸ்டிமேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. அஜிலிட்டி வந்துட்டு ட்ரெடிஷ்னலி கன்சிடர்ட் as the ability to stop, start and change direction. முன்னாடி வந்து அதுதான் எக்ஸ்ப்ளனேஷன் இருந்துச்சு. யூ ஸ்டாப், யூ ஸ்டார்ட் அண்ட் சேஞ்ச் டைரக்ஷன். ஸ்டாப், சேஞ்ச் டைரக்ஷன் ஸ்டார்ட்னு வரும்னு நினைக்கிறேன். Something like that, or stop, start, change direction. In fact both are okay. அதில் வந்துட்டு மெயின் 2 காம்பனன்ட்ஸ் என்ன இருந்துச்சுன்னா ஸ்பீட் ஆஃப் சேஞ்சிங் டைரக்ஷன் அண்ட் காக்னிட்டிவ் ஃபேக்டர்ஸ். ஸ்பீட், எவ்வளோ ஸ்பீடில் வந்து டைரக்ஷன் சேஞ்ச் பண்ணுறாங்க, அதே மாதிரி காக்னிட்டிவ் டிசிஷன் டேக்கிங் ஃபேக்டர்ஸ் என்னெல்லாம் இருக்குது அதெல்லாம் வந்து. அதே மாதிரி பார்த்தோன்னா ரீசெண்ட் டெஃபினிஷன் ஆஃப் அஜிலிட்டி ஹாஸ் பின் ரிவைஸ்ட் டு டேக் இன் டு கன்சிடரேஷன் த பர்செப்சுவல் quantities, and it is now considered a rapid whole body change of direction or speed in response to a sport specific stimuli. In fact நம்ம agility chapterல பார்த்துட்டோம். perceptual qualitiesum வந்துட்டு it is added to these 2 components. Okay, next பார்த்தோன்னா speed. Speed is the movement distance per unit time, typically quantified as the time taken to cover a certain distance. ஸோ ஸ்பீடு என்னதுன்னா ஒரு டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ ஷார்ட் டியூரேஷனில் நம்ம கவர் பண்ணுறோம், தட் இஸ் ஸ்பீட். நார்மலி வந்துட்டு எனிதிங் அபவுட் 10 meters வந்துட்டு ஸ்பீட் ட்ரைனிங்குள்ளே, சாரி 10 metersலேருந்து 100 meters வரைக்கும் கணக்கு வச்சுக்கோங்க. தோஸ் ஆர் ஆல் கன்சிடர்ட் ஸ்பீட் ட்ரைனிங் டெஸ்ட்ஸு. அதுலேயும் ஸ்பெசிஃபிக்காக 0 to 10 meters மட்டும் நீங்கள் வந்துட்டு ஒரு டெட் ஸ்டாப்லேருந்து நீங்கள் வந்து 10 meters நீங்கள் வந்து மெஷர் பண்ணிங்கன்னா தட் இஸ் ஆக்சலரேஷன். ஸோ 40 metersக்கு மேலெல்லாம் பார்த்தோன்னா இட் கம்ஸ் அண்டர் மேக்ஸிமல் ஸ்பீட் டெஸ்ட்ஸ். நார்மலாக ஸ்பீட் டெஸ்ட் வந்து தே ஆர் நாட் கண்டக்டட் above 100 meters. ஓகே. இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் எலக்ட்ரானிக் டைமிங் டிவைசஸ் எல்லாமே வந்துட்டு தே பிகம் வெரி வெரி சீப்பர் அண்ட் நிறைய கோச்சஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எலக்ட்ரானிக் டைமிங் டிவைசஸ் எல்லாமே. ஓகே. ஸ்டாப் வாட்ச் மெஷர்ட் sprint times are up to 0.24 seconds faster than electronically timed measures. ஸோ இப்போ வந்துட்டு எலக்ட்ரானிக்ஸ் வந்துட்டு நம்ம கன் ஷாட் வந்து ஈவன் த கன் இஸ் கனெக்டட் டு அன் எலக்ட்ரானிக் சிக்னல் ரிசீவர். சரியா? இப்போ 100 meter ஸ்டார்டிங் பாயிண்டில் கன் ஷூட் பண்ண உடனே
இந்த சைடு எண்டில் வந்துட்டு அந்த சவுண்டை ரிசீவ் பண்ணிட்டு த டைமர் வில் ஸ்டார்ட் ஆட்டோமேட்டிக்லி. ஓகேயா? ஆனால் ஹேண்ட் டைம் வைக்கும் போது தேர் வில் பி அ டிலே. ஏன்னா இப்போ 100 மீட்டர்ஸ் அவங்க ஸ்டார்டிங்கில் அங்கே இருப்பாங்க, நம்ம இங்கே இருப்போம். சவுண்ட் வந்து ட்ராவல்ஸ் ஸ்லைட்லி ஸ்லோலி, சரியா, தேன் லைட். ஸோ சவுண்டு நம்ம சவுண்டு தான் டிபெண்ட் பண்ணி போகிறதுனால 100 மீட்டர்ஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது டைமர் ஏற்கனவே ஸ்டார்ட் ஆகிருக்கும். ஓகேயா? அதே மாதிரி ஃபினிஷ் பண்ணும்போது பார்த்தோன்னா உள்ள அந்த நம்ம அந்த ஆன்டிசிபேட் பண்ணிட்டு வந்து பட்டனை வந்து கொஞ்சம் ஏர்லியாக கிளிக் பண்ணிடுவோம். ஸோ அதனால வந்துட்டு நார்மலாக வந்துட்டு ஹேண்ட் டைமிங்க்கும் எலக்ட்ரானிக் டைமிங்க்கும் ஒரு 0.24 செகண்ட்ஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு இப்போ ஹேண்ட் டைமில் வந்துட்டு 11 ஃப்ளாட் 11.0 அடிச்சிருந்தோன்னா எலக்ட்ரானிக்ஸில் வந்து 11.24 or 25 அந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே, இந்த நம்பர் ரொம்ப முக்கியம். இது வச்சே கூட கொஸ்டின்ஸ் வரும், எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது ஸ்டாப் வாட்ச்க்கும் எலக்ட்ரானிக் டைமிங்க்கும் அப்படின்னு கேட்பாங்க. 0.24 செகண்ட்ஸ். ஓகே, strength and conditioning coaches are encouraged to use electronic timings for speed and agility. எப்போல்லாம் சான்ஸ் கிடைக்குதோ ஸ்பீட் அண்ட் அஜிலிட்டிக்கு எலக்ட்ரானிக் டைமிங்ஸ் யூஸ் பண்ண சொல்கிறாங்க. It is also more informative to measure split times as it can provide strength and conditioning professionals with insights into speed and acceleration capabilities. So split time வந்து மெஷர் பண்ண சொல்கிறாங்க. ஸ்ப்ளிட் டைம் வந்து நம்ம ஒரு ஸ்டாப் வாட்ச், நீங்கள் ஸ்போர்ட்ஸ்க்கான ஸ்டாப் வாட்ச் பார்த்தீங்கன்னா தெரியும், ஸ்ப்ளிட்டு லேப்னு 2 இருக்கும். ஸ்ப்ளிட் டைம் பண்ணும்போது என்னென்னா 0 to 100 மீட்டர்ஸில் 0 to 10, 10 to 20, 20 to 30, 30 to 40 அது எல்லாத்தையுமே வந்து நம்ம டக்குன்னு டைம் அடிக்கலாம். ஓகே, இட் இஸ் நாட் வெரி அக்யூரேட், பட் ஏன்னா நீங்கள் அந்த இடத்துல நிற்கணும். 10 மீட்டர்ஸ்னால் 10 மீட்டர்ஸ் பக்கத்தில் நிற்கணும், 20 மீட்டர்ஸ்னால் 20 மீட்டர்ஸ் பக்கத்தில் நிற்கணும். அப்போ தான் யூ கேன் ஹேவ் அக்யூரேட் இது. பட் ஸ்ப்ளிட் டைம் யூஸ் பண்ணனா நீங்கள் வந்து 0 to 10 வந்து ஆக்சலரேஷன் ஃபேஸ் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ணுறான், 10 to 20 எவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ணுறான், அந்த டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சதுன்னா யூ நோ வீக்னஸ். ஓகே, இவன் வந்து ஆக்சலரேஷன் ஃபேஸ் வீக்காக இருக்குது, ஸோ மேபி வந்து இவன் இன்னும் கொஞ்சம் பிளாமெட்ரிக்ஸ் நம்ம ஒர்க் பண்ணி கொஞ்சம் அவங்களோட ஆக்சலரேஷன் அபிலிட்டிஸை ஒர்க் பண்ணலாம். இல்லை இட் கேன் பி பிளாமெட்ரிக் ஆர் அவங்களுக்கு டெக்னிக், ரன்னிங் டெக்னிக் தெரியாமல் இருக்கலாம். அந்த டேட்டா உங்களுக்கு கலெக்ட் பண்ணிட்டுன்னா எந்த ஸ்டேஜ் ஆஃப் ரன்னிங்கில் எங்கே வந்துட்டு ஸ்லோவாக இருக்கிறான்னு பார்த்துட்டோன்னா அதுக்கேற்ற மாதிரி யூ கேன் டேக் சம் இன்ஃபார்ம் டிசிஷன்ஸ். ஓகே, அதே மாதிரி ஸ்பீட் அண்ட் அஜிலிட்டி டெஸ்ட் வந்து ரிக்வயர் ப்ராப்பர் ஃபுட்வேர் அண்ட் நான் ஸ்லிப்பிங் சர்ஃபேஸ். சரியா, ஸ்பீட் அஜிலிட்டி வந்துட்டு ப்ரிஃபரபிளி வந்துட்டு ஒரு நல்ல டர்ஃபில் பண்ணணும், ஒரு சிந்தட்டிக் ட்ராக்கில் பண்ணுனா இட் வில் பி மச் மோர் ரிலையபிள். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்சிபிலிட்டி டெஸ்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்சிபிலிட்டி டெஸ்ட்டு. ஃப்ளெக்சிபிலிட்டின்னு என்னென்னா ஒரு ரேஞ்ச் ஆஃப் மோஷன் அபவுட் அ பாடி ஜாயிண்ட். இப்போ ஹிப்னா ஹிப் ஜாயிண்ட்டில் எவ்வளோ ரேஞ்ச் ஆஃப் மோஷன் இருக்குது, அதுதான் வந்து ஃப்ளெக்சிபிலிட்டி. ஃப்ளெக்சிபிலிட்டியை மெஷர் பண்ணுறதுக்கு வந்துட்டு சில எக்யூப்மெண்ட்ஸே இருக்குது. ஒன்று வந்து மேனுவல் ஆர் எலக்ட்ரிக் கோனியோமீட்டர்ஸ். கோனியோமீட்டர்ஸ் மேபி நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். தெரியுதா ஸ்க்ரீனு? ஹலோ, யா. ஸோ கோனியோமீட்டர், இதுதான் வந்து கோனியோமீட்டரு. இது வந்து கிட்டத்தட்ட நம்ம ப்ரொட்ராக்டர் மாதிரியே தான் இருக்கும். இது வந்துட்டு ஃபிசியோஸ் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம வேணும்னா வாங்கிடலாம். இட்ஸ் வெரி வெரி சீப் தான். சரியா, ஸோ இங்கே பார்த்தோன்னா அந்த சென்டர் பாயிண்ட் இருக்குது பாருங்கள், அந்த டிவைஸோட சென்டர் பாயிண்ட் வந்து கரெக்டாக ஜாயிண்ட் அந்த இதுக்கிட்ட வச்சுருவோம். நம்ம சென்டர் கிட்ட வச்சுட்டு ஆங்கிளை வந்து நம்ம டிசைட் பண்ணோம். ஸோ இதை வச்சுட்டு பார்த்தோன்னா இந்த இடத்துல வந்து கரெக்டாக ஆங்கிள் காமிச்சிடும், எவ்வளோ ஆங்கிள் இருக்குதுன்னு சொல்லிட்டு. இது வந்து டைட்னஸ்ஸு வீக்னஸ்லாம் வந்துட்டு, டைட்னஸ் வீக்னஸ்னு சொல்லக்கூடாது,
ஒரு ஜாயிண்ட்ல எவ்வளோ வந்துட்டு ரேஞ்ச் ஆஃப் மோஷன் இருக்குன்னு ரஃபாக ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு ஒரு டேட்டாவை கலெக்ட் பண்ணி வி கேன் ட்ரை திஸ். நாங்கள் நாங்கள் வந்து அந்த ஆமாம், நான் ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ண கம்பெனி ஃபிட்னஸ் ஒன்ல வந்துட்டு ஃபிசியோதெரபிஸ்ட் வந்துட்டு இட் வாஸ் பார்ட் ஆஃப் தேர் ஜாப் டு டூ ஆல் திஸ். அவங்க இதெல்லாம் பண்ணும்போது நாங்கள் பார்த்துருக்குறோம். ஸோ நிறையா எரர்ஸ்லாம் கூட இருக்குது. லைக் நம்ம சூஸ் பண்ணுற அந்த சென்டர் பாயிண்ட் கொஞ்சம் மாறி போச்சுனாலும் வேறு மாதிரி ரீடிங் வரும். அதே மாதிரி ரொம்ப எக்ஸாக்டாக வந்து அந்த கிளைண்ட் ஆர் பேஷண்ட் வந்து கரெக்டாக படுக்க வைக்கணும். கொஞ்சம் ஹிப்பு மாறணும்னா ஆங்கிள் மாறிடும். ஸோ அந்த மாதிரி நிறையா இது இருக்குது. இது வச்சுட்டு வந்துட்டு இப்போ எக்ஸாம்பிள் வந்து 90 டிகிரிஸ்க்கும் 92 டிகிரிஸ்க்கும் நீங்கள் வந்துட்டு இங்கே 2 டிகிரிஸ் ஷார்ட்டாக இருக்குது, நம்ம இது ரேஞ்ச் ஆஃப் மோஷன் ஏற்றணும், அந்த மாதிரி பார்த்தோன்னா வேலைக்கே ஆகாது. ஏன்னா நார்மலாகவே வந்து 2 to 5 டிகிரிஸ் சும்மா ஒரு எரர் எப்போவுமே இருக்கும். இஃப் இட் ஆல் யூஆர் யூஸிங் இட், நீங்கள் வந்துட்டு இது ஒரு இடத்துல வந்துட்டு 70 டிகிரிஸ் இருக்குது, இன்னொரு இடத்துல வந்துட்டு 90 or 100 டிகிரிஸ் இருக்குது, அவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருந்துச்சுன்னா ஓகே, யூ வில் நோ தட் ஓகே இந்த சைடு டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு. ஆனால் அந்த இன்ஃபர்மேஷனை நீங்கள் எப்படி யூஸ் பண்ண போகிறீங்க அது வந்துட்டு தட் இஸ் another question altogether. சில பேருக்கு வந்துட்டு ஒரு சைடு டைட்டாக இருக்கிறது, இன்னொரு சைடு வீக்காக இருக்கிறது, ஒரு சைடு ரேஞ்ச் ஆஃப் மோஷன் கம்மியாக, இன்னொரு சைடு ரேஞ்ச் ஆஃப் மோஷன் அதிகமாக இருக்கிறதுல ஒன்றும் ப்ராப்ளமே கிடையாது. நம்ம அது ஸ்பெசிஃபிக்காக ஒர்க் பண்ணணும்னு கூட அவசியம் இல்லை சில பேருக்கு. பட் அது ஒர்க் பண்ணால் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்குமா, அதுவும் வந்து இன்னொரு கொஸ்டின். சில பேர் பிகாஸ் இஃப் யூ கோ பை ஜஸ்ட் ஒன் சிம்பிள் ரோல், டு நாட் ஃபிக்ஸ் எனிதிங் விச் இஸ் நாட் broken, அந்த மாதிரி ஒரு சில கோச்சஸோட மைண்ட் செட் கூட இருக்கும். ஸோ அவங்க வந்துட்டு ஒன்றுமே ஆகலைன்னா அதை அப்படியே விட்டுருங்க அப்படின்வாங்க. ஏன்னா ஏதோ ஒன்று கரெக்ட் பண்ண போயிட்டு அது வேறு ஏதோ ஒரு காம்பன்சேஷனாக வந்துடும் ஃபார் சம் பீப்புள். ஸோ தெர் இஸ் நோ ரைட் ஆர் ராங் வே டு டூ இட். சில பேருக்கு ரெண்டு சைடும் சிமெட்ரிக்கலாக இருக்கணும், அந்த மாதிரிலாம் எதுவும் ரூலே கிடையாது. ஒன் சைட் இஸ் கோயிங் டு பி டைட், ஒன் சைட் இஸ் கோயிங் டு பி is going to have a lot more range of motion, irrespective. Now one side we are dominant on one side, either left hand or right hand, left leg or right leg. So yeah. இந்த கோனியோமீட்டர் மாதிரியே வந்துட்டு இன்னொரு சிட் அண்ட் ரீச் பாக்ஸ்னு ஒன்று இருக்குது. பார்த்துருக்கீங்களான்னு தெரியல, மேபி அதையும் காமிச்சிடுறேன். ஓகே, இதுதான் வந்து சிட் அண்ட் ரீச் பாக்ஸு, தெரியுதுல? யா. ஸோ இப்போ இருக்கிற ஜிம்ஸ் எங்கேயுமே இதெல்லாம் வச்சுக்கிறது இல்லை. பட் முன்னாடி எல்லா ஜிம்லேயுமே இது வந்து திஸ் வாஸ் பார்ட் ஆஃப் தி அசஸ்மெண்ட் ப்ரோட்டோகால் மாதிரி. ஸோ கிளைண்ட் வந்துட்டு நீஸ் லாக்ட், கம்ப்ளீட்லி நீஸ் லாக்ட், ஃபீட் இங்கே வச்சுட்டு தே வில் பெண்ட் ஃப்ரம் த ஹிப். அதுக்கப்புறம் இங்கே வந்து ஒரு மெஷர்மெண்ட் இருக்கும் கரெக்டாக. அது வந்துட்டு அந்த நாபு கரெக்டாக நீங்கள் அந்த விரல் வச்சுட்டு புஷ் பண்ணிக்கிட்டே போகணும். புஷ் பண்ணிட்டு எவ்வளோ தூரம் மேக்ஸிமம் போய் ரீச் பண்ணுறாங்களோ அதுதான் அவங்களோட ஃப்ளெக்சிபிலிட்டி லெவல். அதை பேஸ் பண்ணி நாட் டெஸ்ட்ஸ், அதை பேஸ் பண்ணி ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைசஸ்லாம் வந்து ஃபிசியோஸ் வந்து முன்னாடி ரெக்கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இட் இஸ் நாட் இது பண்ணணும்னா அவசியம் இல்லை, பட் ஸ்டில் புக்கில் இருந்துச்சு. ஐ ஜஸ்ட் வாண்டட் யூ டு சி. ஸோ இதில் பார்த்தோன்னா இதில் பெரிய ஒரு ஃப்ளா என்ன இருக்குன்னா, இது வந்துட்டு இதை பேஸ் பண்ணி நம்ம எதை வந்து மெஷர் பண்ணுறோம் அப்படின்றது.
ஸோ சிட் அண்ட் ரீச்னு சொன்ன உடனே நம்மளுக்கு இப்போ பெண்ட் பண்ண உடனே நம்ம ஹாம்ஸ்ட்ரிங்ஸை தான் வந்துட்டு நம்ம மெஷர் பண்ணுறோம்னு நம்ம யோசிப்போம். ஆனால் என்னன்னா யூ வில் ஹாவ் டு லுக் அட் த ஹோல் இண்டிவிஜுவல். ஸோ இப்போ வந்து சிட் அண்ட் ரீச்சில் வந்துட்டு முன்னாடி பெண்ட் பண்ணி போகிறாங்க, நீஸ் கம்ப்ளீட்டாக லாக்டாக இருக்குது, டி ஸ்பைன் வந்து நல்லா ஃப்ளெக்சிபிளாக ஃப்ளெக்ஷனுக்குள்ளே போகுதுன்னா அவங்க ஈஸியாக வந்துட்டு ஒரு குட் நம்பர் ரீச் பண்ணிடுவாங்க. ஓகேயா? ஆனால் அதுவே வந்துட்டு ஹாம்ஸ்ட்ரிங்ஸ் கொஞ்சம் ஓரளவுக்கு ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்குது, ஆனால் அந்த ஹிப் ஜாயிண்ட்லேருந்து நல்லா மூவ் ஆகுது, ஃபார்வர்ட் மூவ் பண்ண முடியுது அவங்களால. ஆனால் டி ஸ்பைனில் ஏகப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குன்னா அவங்களால ஃபுல்லாக முன்னாடி போக முடியாது. ஓகே, ஸோ ஹாம்ஸ்ட்ரிங்கில் ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கும், ஆனால் டி ஸ்பைனில் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும். ஸோ அதனால் அவங்களால முன்னாடி போய் ரீச் பண்ண முடியாது. ஸோ தட் இஸ் ஒன் ப்ராப்ளம். ஸோ வி கேனாட் சே ஃபார் ஷுவர் எதை டெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு. பட் யூல் ஹாவ் டு, சில ஸ்மார்ட் ஃபிசியோஸ்லாம் வந்துட்டு அந்த நம்பரை சும்மா ஒரு பேருக்கு தான் பார்த்துப்பாங்க. பட் வென் தே ஆர் திங்கிங் அபவுட் வாட் த இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் த டெஸ்ட், அவங்க வந்து தே வில் லுக் அட் அதர் இன்ஃபர்மேஷன் ஆல்சோ. ஸோ எங்கேருந்து கர்வ் ஆகுது, ஸோ அப்பர் பேக்கில் ரொம்ப கர்வ் ஆகுதா, இல்லைன்னா லோவர் பேக்லேருந்து கர்வ் ஆகுதா பெண்ட் பண்ணும்போது, அதையும் பார்ப்பாங்க. ஹாம்ஸ்ட்ரிங்ஸ் எப்படி, சில பேருக்கு வந்துட்டு அந்த பொசிஷன் ஹோல்ட் பண்ணும்போது ஹாம்ஸ்ட்ரிங்ஸ்லாம் நடுங்க ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி இன்ஃபர்மேஷனும் கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், தொப்பை இருந்துச்சுன்னா வந்துட்டு அது இன்னொரு ரீடிங் எரர் காட்டும். ஸோ ஹி மே ஹேவ் ஃப்ளெக்சிபிலிட்டி, பட் ரேஞ்ச் ஆஃப் மோஷன் ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து தொப்பையிலேருந்து வர மாதிரி இருக்கும். அதே அந்த அந்த இடத்துல அப்டமன் அங்கே ஃபேட் இல்லைன்னா he might be able to go for even greater range of motion. Okay. So flexibility measures பண்ணும்போது ஒரு ஸ்டாண்டர்ட் வார்ம் அப், ஸ்டாட்டிக் ஸ்ட்ரெச்சிங் அதெல்லாமே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃப்ளெக்சிபிலிட்டி டெஸ்ட் பண்ணால் நல்லது அப்படின்றாங்க. ஒரு சிஸ்டம் மாதிரி இருக்கணும். ஓகே, அதே மாதிரி டியூரிங் ஃப்ளெக்சிபிலிட்டி டெஸ்ட் தி athlete should move slowly from fully stretched position and hold this position. Sorry. The athlete should move slowly into the fully stretched position. So bounce பண்ணி போகக்கூடாது, ஸ்லோவாக கிராஜுவலாக அந்த பொசிஷனில் போயிட்டு தே ஷுட் ஹோல்ட் தட் பொசிஷன். அந்த பொசிஷன் எங்கே போய் எண்ட் பண்ணுறாங்களோ அங்கே தான் வந்து டெஸ்ட் ரிசல்ட் முடியும். ஸோ அதே மாதிரி இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள், பேலிஸ்டிக் ஸ்ட்ரெச்சிங் cannot be allowed during a flexibility testing, during any flexibility testing. ஓகே, அதே மாதிரி இன்னொன்று பார்த்தோன்னா there is one more exercise, I mean flexibility test which is called the overhead squat test. இது வந்துட்டு பார்த்தோன்னா ஒரு 2010, 11, 12 அப்போ வந்துட்டு பயங்கரமான ஒரு கிரேஸ் இருந்துச்சு இந்த மூமெண்ட்டுக்கு. என்னன்னா ஒரு ஓவர் ஹெட்டில் ஒரு பார் ஏதாவது இல்லைன்னா ஒரு பிவிசி பைப் கொடுத்துட்டு அப்படியே வந்துட்டு ஸ்குவாட் பண்ண வைப்பாங்க. ஸ்குவாட் பண்ண வச்சுட்டு அதை பேஸ் பண்ணியே வந்துட்டு அந்த ஒரு டெஸ்ட் பேஸ் பண்ணியே வந்துட்டு ஆங்கிள், நீ, ஹிப்பு, டி ஸ்பைனு, ஷோல்டரு எல்லா ஜாயிண்ட்லேயும் வந்துட்டு எங்கே ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது, இந்த டைட்னஸ் இருக்குது, இங்கே வீக்னஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு செட் ப்ரோட்டோகால் மாதிரி ஒன்று கொண்டு வந்தாங்க. இட் வாஸ் நாட் வெரி அக்யூரேட், பட் அது வந்து பயங்கரமான ஒரு கிரேஸ் கொண்டு வந்துருச்சு. அதை வச்சே ஒரு சர்டிஃபிகேஷன்லாம் இருந்தது. அதுதான் லேட்டராக எஃப்எம்எஸ்ஸாக மாறிச்சு. எஃப்எம்எஸ் தெரியுமா? எஃப்எம்எஸ் வந்து இன்னொரு அசஸ்மெண்ட் டூலு. அதில் வந்துட்டு நல்ல ஸ்டோரி கொடுக்கும். ஸோ ஆமாம், ஸோ எஃப்எம்எஸ்ல வந்துட்டு ஒன் ஆஃப் த டெஸ்ட் வந்துட்டு ஓவர் ஹெட் ஸ்குவாட் இப்போ. ஆனால் முன்னாடி வந்துட்டு அது வந்து வெறுமா ஓவர் ஹெட் ஸ்குவாட் மட்டுமே ஒரு டெஸ்ட்டாக யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ ஓவர் ஹெட் ஸ்குவாட் பண்ணிட்டு இப்போ பார் ஓவர் ஹெட் வச்சுட்டு அப்படியே ஸ்குவாட் பண்ணும்போது ஹீல் மேலே வந்துச்சுன்னா உடனே வந்துட்டு ஆங்கிள் டைட்னஸ் அப்படின்றாங்க. ஓகே, முட்டி வந்து உள்ளே போச்சுன்னா அடக்டர் டைட்னஸ் அப்படின்றாங்க. லெஃப்ட் முட்டி உள்ளே போச்சுன்னா லெஃப்ட் அடக்டர் டைட்னஸ் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் கீழே போக முடியலன்னா, ஃபுல் ரேஞ்ச் ஆஃப் மோஷன் கீழே டெப்த்து போக முடியல அப்படின்னா வந்துட்டு ஹிப்பில் எக்ஸ்டர்னல் ரோட்டேட்டர்ஸில் டைட்னஸ் அப்படின்வாங்க. ஸோ அதே மாதிரி ஸ்குவாட் பண்ணும்போது கை வந்துட்டு இப்படி போச்சு அப்படின்னா
ஷோல்டர் டைட்னஸ் இருக்குது அப்படின்னாங்க. ஆனால் ஷோல்டர் இப்படி போகுது, ஆனால் பாடி வந்துட்டு ரொம்ப பின்னாடி போகுது, ரொம்ப முன்னாடி போகுது அப்படின்னா டி ஸ்பைனில் ரெஸ்ட்ரிக்ஷன். அந்த மாதிரி ஒரு பெரிய சார்ட்டே இருக்கும். இன்ஃபேக்ட் நீங்கள் இஃப் யூர் இன்ட்ரெஸ்டட் இன் ரீடிங் அபவுட் இட், ஓவர் இட் ஸ்குவாட் டெஸ்ட் அப்படின்னு போட்டு அது ஒரு டேபிள் வரும். அது வந்துட்டு இது நடந்துச்சுன்னா இந்த டைட்னஸ், இந்த வீக்னஸ் அப்படின்றாங்க. அது ரொம்ப சிம்பிளிஸ்டிக்காக இருக்கும். அந்த பீரியடில் அது ஒரு பயங்கரமான கிரேஸாக இருந்துச்சு. அது நம்ம வந்து நார்மலாகவே வந்துட்டு ஒரு சொல்யூஷன் தேடி போகிற க்ரீச்சர்ஸ், காசஸ் அண்ட் சொல்யூஷன்ஸ் தேடி போகிற க்ரீச்சர்ஸ் தான் நம்ம. ஸோ இவனுக்கு வந்து என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு ஏதாவது ஒரு பாக்ஸ்குள்ளே ஃபிட் பண்ணிடுவோம் இந்த டெஸ்ட்டு. ஓகே, ஸோ அதை டெஸ்ட் பண்ணிட்டோன்னா அந்த டெஸ்ட்லேருந்து நம்ம இதை தான் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம், இதுக்கு வந்து இந்த எக்ஸசைஸ் தான் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டமே க்ரியேட் ஆச்சு. இஃப் யூஆர் இன்ட்ரெஸ்டட் ரீட் அபவுட் இட். ஓவர் ஹெட் ஸ்குவாட் டெஸ்ட், அதில் வந்து மசில்ஸ் டைட்னஸ், எந்த மசில் டைட்டு எந்த மசில் வீக், அது எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இட் இஸ் நாட் அக்யூரேட், அதையும் சொல்லிடுறேன். நெக்ஸ்ட் பார்த்தோன்னா பேலன்ஸ் அண்ட் ஸ்டெபிலிட்டி. Balance is the ability to maintain static and dynamic equilibrium. Okay, stability is the measure of the ability to return to a desired position following a disturbance. ஸோ இதை வந்து சும்மா நீங்கள் மக்கப்பே பண்ணி வச்சுக்கோங்க, ஏன்னா கொஞ்சம் குழப்புற மாதிரி இருக்கும். பட் there are no solid definitions for balance and stability. இதுதான் பேலன்ஸ், இதுதான் ஸ்டெபிலிட்டி இல்லை. ஏன்னா அண்டர்லைன் மெக்கானிசம் வந்து எந்த பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து யோசிக்கிறாங்கன்னு, பீப்புள் டாக் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ஸ். ஒருத்தன் வந்துட்டு ப்ரோப்ரியோசெப்டர்ஸை வச்சு மட்டுமே யோசிப்பான், இன்னொருத்தன் வந்து மஸ்குலோஸ்கெலெட்டல் இஷ்யூஸ் வச்சு மட்டும் யோசிப்பாங்க. ஸோ தெர் இஸ் நோ ப்ராப்பர் டெஃபினேஷன். பட் இதை ஃபஸ்ட்டு இது ரெண்டாக பிரித்து இதுக்கு ஒரு ஒரு மீனிங் கொடுத்து இதுக்கு ஒரு மீனிங் கொடுத்துட்டாங்க. பேலன்ஸ்க்கு ஒரு ஸ்டெபிலிட்டி ஃபேக்டர் இருக்குது, ஸ்டெபிலிட்டிக்கு ஒரு பேலன்ஸ் ஃபேக்டர் இருக்குது. டெக்ஸ்ட் புக் வைஸ் இஃப் யூ டாக்கிங் டு சம்மன், பேலன்ஸ் ஸ்டெபிலிட்டி எல்லாமே யூ டாக் இன் டைகாட்டமி, ரெண்டாக பிரித்து பேசுவீங்க. பட் தே போத் ஹாவ் இன்டர் கனெக்ஷன். ஓகே, ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் யூ ஹேவ் டு ரிமெம்பர் இட் இஸ் தி எபிலிட்டி டு மெயின்டைன் ஸ்டாட்டிக் அண்ட் டைனாமிக் ஈக்குலிபிரியம். ஸ்டெபிலிட்டி வந்து இட் இஸ் த மெஷர் ஆஃப் தி எபிலிட்டி டு ரிட்டர்ன் டு அ டிசைர்ட் பொசிஷன் ஃபாலோயிங் டிஸ்டன்ஸ். ஸோ ஒரு சிஸ்டமை டிஸ்டர்ப் பண்ணிட்டோம், இப்போ நீங்கள் சிங்கிள் லெக்கில் இருக்கும்போது நான் டிஸ்டர்ப் பண்ணுறேன்னா, உங்களுக்குள்ள லைட்டாக தள்ளி விட பார்க்குறேன்னா, நீங்கள் எப்படின்னு திருப்பி பழைய பொசிஷனுக்கு வர பார்க்குறீங்களோ அது வந்துட்டு ஸ்டெபிலிட்டி அப்படின்றாங்க. athletes with poor balance are at greater risk of lower limb injuries. ஸோ பேலன்ஸ் கம்மியாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து லோவர் லிம் இன்ஜுரிஸ் வர சான்சஸ் அதிகம். அதே மாதிரி athletes have greater balance than non-athletes. அது ஏன்னா யங்கர் ஏஜ்லேயே வந்துட்டு நிறையா டைப்ஸ் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பண்ணதுனால அந்த மோட்டார் ஸ்கில்ஸ் எல்லாமே இம்ப்ரூவ் ஆகிட்டே வரும். ஸோ அதனால் athletes ஜென்ரலாகவே வந்து they'll have much better balance than non-athletes. டெஸ்ட்ஸ் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தோன்னா, டைம் ஸ்டாட்டிக் ஸ்டாண்டிங் டெஸ்ட். ஸோ கண்ணை மூடிட்டு சிங்கிள் லெக்கில் நிற்கிறது, அது வந்துட்டு ஒரு ஸ்டாட்டிக் டெஸ்ட்டு. அதே மாதிரி பேலன்ஸ் டெஸ்ட் வந்து அன்ஸ்டேபிள் சர்ஃபேஸ், கீழே வந்துட்டு ஒரு ஃபோம் பேட் வச்சுட்டு இல்லைன்னா வந்துட்டு இந்த போசு பால் வச்சு அது மேலே நின்றுட்டு சிங்கிள் லெக்கில் கண்ணை மூடிட்டு நின்னா தோஸ் ஆர் ஆல் டெஸ்ட்ஸ் ஃபார் பேலன்ஸ். அதே மாதிரி சில ஸ்பெஷலைஸ்ட் எக்யூப்மெண்ட்ஸ்னு போட்டிருக்காங்க, நியூரோகாம் பயோடெக்ஸ் பேலன்ஸ் சிஸ்டம். இது என்னன்னு எனக்கு தெரில, இப்போ தான் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க இந்த சாப்டரில். லைக் நான் சிஎஸ்சிஸ் பண்ணும்போது இதெல்லாம் இல்லை. என்ன எக்யூப்மெண்ட்ஸ்னு எனக்கு தெரில. மஸ்ட் பி சம் கைண்ட் ஆஃப் எக்யூப்மெண்ட் வேர் யூ ஸ்டாண்ட் அண்ட் இட் மெஷர்ஸ் ஹவு மச் பேலன்ஸ் யுவர் உங்கள் ஃபீட்லேருந்து எவ்வளோ எந்த சைட் ஆஃப் யுவர் ஃபீட்டில் அதிகமாக லோட் ஆர் ஃபோர்ஸ் இஸ் பீங் புட், அதை மெஷர் பண்ணுற மாதிரி ஒரு எக்யூப்மெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி பேலன்ஸ் எரர் ஸ்கோரிங் சிஸ்டம் அண்ட் ஸ்டார் எக்ஸர்ஷன்
பேலன்ஸ் டெஸ்ட். இது ரெண்டுமே வந்துட்டு தே ஹேவ் குட் ரிலையபிலிட்டி. இந்த 2 டெஸ்ட்டும் வந்துட்டு இந்த சாப்டர்ல வந்து எண்ட்ல குடுத்துருப்பாங்க. ஒரு சாம்பிள் மாரி. சாம்பிள் இல்ல, அது ஹவ் டு டூ தோஸ் டெஸ்ட்ஸ் அப்படின்னு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாடி காம்போசிஷன் டெஸ்டிங். பாடி காம்போசிஷன் டெஸ்ட்டில் வந்துட்டு ப்ராடாக வந்துட்டு ஃபேட் ஃப்ரீ மாஸும் ஃபேட் மாஸும் 2ஆக பிரிப்போம். அதுதான் வந்துட்டு ஃபேட் ஃப்ரீ மாஸ் ஆர் ஃபேட் மாஸ் வந்து ப்ராட் கிளாசிஃபிகேஷனாக வந்துட்டு எனி பாடி காம்போசிஷன் டெஸ்டிங் வில் ரிவீல். அதில் வந்து இன்னொரு இது வந்துட்டு 2 ஃபேக்டர் மாடல், 2 காம்போனன்ட் மாடல் அப்படின்வாங்க. அது வந்து ஃபேட்டும் லீன் மாஸும் இருக்கும். ஸோ ஃபேட் மட்டும் ஒரு காம்போனண்ட்டு, அதை தவிர்த்து எல்லாமே மசில், கிட்னி, போன்ஸ், லிவர், பிரெயின் எல்லாமே வந்துட்டு ஃபேட் ஃப்ரீ மாஸ்க்குள்ளே வந்துடும். அதை தவிர்த்து ஃபேட் மாஸ் தனியாக இருக்கும். இதுலேயே வந்துட்டு 3 காம்போனன்ட் ஆர் 4 காம்போனன்ட், 3 கம்பார்ட்மெண்ட் ஆர் 4 கம்பார்ட்மெண்ட் இது காம்போசிஷன் செப்பரேட் பண்ணுற மாடல்ஸும் இருக்குது. அதை பார்த்தோன்னா ஃபேட் ஃப்ரீ தனியாக இருக்கும், சாரி ஃபேட் தனியாக இருக்கும், வாட்டர் தனியாக இருக்கும், போன் தனியாக இருக்கும், அதுக்கப்புறம் ரிமைனிங் எல்லாமே லீன் பாடி மாஸ்க்குள்ளே வரும். ஓகே, அந்த மாதிரி இதெல்லாமே வந்து டெக்ஸாவில் வந்துடும். டெக்ஸா ஆர் ஹைட்ரோஸ்டாட்டிக் வெயிங்கில் வந்துட்டு எல்லா காம்பனண்ட்டும் தனியாக கூட பிரித்து தே வில் ஷோ இட் யூ. ஓகே, DEXA and hydrostatic weighing are often labeled as gold standards. இந்த இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம ஆஸ் ஸ்ட்ரென்த் அண்ட் கண்டிஷனிங் கோச்சஸ் நார்மலாக யூஸ் பண்ணுறது ஸ்கின் ஃபோல்ட் மெஷர்மெண்ட் தான். Skin fold measurement is a decent reliable tool provided you practice for at least 6 months. 6 months மேலே நீங்கள் வந்துட்டு ஸ்கின் ஃபோல்ட் மெஷர்மெண்ட்ஸ் நீங்கள் வந்துட்டு ரிப்பீட்டடாக வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு 8-10 கிளைண்ட் மேலே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா in 6 months you will become close to accurate of your skin fold measuring techniques. Okay, yeah, so benefit of skin fold measurement is it is cheap. நம்மளா பண்றது தான். DEXA வந்துட்டு மினிமம் ஆஃப் 3000 rupees வரும் ஒரு ஸ்கேனு. அண்ட் ஹைட்ரோஸ்டாட்டிக் weighing இந்தியாவில் எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்ததில்லை. யூஎஸ்லலாம் இருக்குது, பட் இந்தியாவில் நான் பார்த்ததில்லை. பட் தீஸ் டூ ஆர் மோர் அக்யூரேட். DEXA is far more accurate. ஓகே, ஸோ சர்க்கம்ஃபரன்ஸ் மெஷர்மெண்ட்ஸும் இருக்குது. பாடி காம்போசிஷனில் சர்க்கம்ஃபரன்ஸ் மெஷர்மெண்ட்ஸ் வச்சும் கூட நம்ம வந்துட்டு ஹெல்த் ரிஸ்க்ஸை வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ணலாம். அப்டாமினல் ஃபேட் அதிகமாக இருக்குது, வெயிஸ்ட் சைஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னா we can very well say that increased risk of diabetes or cholesterol or blood pressure இருக்குது, certain cardiac disease வரதுக்கு சான்சஸ் இருக்குது. வெயிஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸ் வச்சே கூட நம்ம we can associate, not predict or say for sureலாம் கிடையாது. ஓகே, அப்டாமினல் ரீஜனில் வெயிஸ்ட் ரொம்ப அதிகமாக இருக்குது கம்பேர்ட் டு யுவர் ஹிப். You better go and meet a doctor to check your diabetes, cholesterol, vital functions எல்லாமே டெஸ்ட் பண்ணிடுங்க அப்படின்னு we can recommend. ஓகே, ஸோ ஆந்த்ரோபோமெட்ரியில் வந்துட்டு இதான் லாஸ்ட் ஐ திங்க் மெஷர்மெண்ட்ஸ் ஆஃப் ஹியூமன் பாடி. அதில் வந்துட்டு ஹைட்டு, வெயிட்டு, கர்த் வந்து சர்க்கம்ஃபரன்ஸ் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே வரும். ஹைட் வந்துட்டு ஒரு ஸ்டேடியோமீட்டரில் வச்சு பண்ணுவாங்க. ஸ்டேடியோமீட்டர்னால் அந்த மேலேருந்து ஒரு பாக்ஸ் மாதிரி வந்து தலையில் இடிக்கிற மாதிரி இருக்கும். ஒரு லேசர் பாயிண்ட் வச்சுட்டு ஹைட் மெஷர் பண்ணுற மாதிரி இருக்கும். லேட்டஸ்ட்டாக இருக்கிற ஸ்டேடியோமீட்டர்ஸ் எல்லாமே. ஸ்டேடியோமீட்டர் அவைலபிள் என்னென்னா வாலுக்கு அகேன்ஸ்டாக வச்சுட்டு கீழேருந்து தரையிலேருந்து மெஷர் பண்ணிகிட்டே போயிடுவோம். திஸ் இஸ் த நார்மல் வே ஆஃப் மெஷரிங். ஓகே, height வந்து has to be measured to nearest quarter inch or half centimeter. quarter inch இந்த நம்பர்ஸ்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. எவ்வளோ நியரஸ்ட்டாக இருக்கணும்? 1 inch நியராக இருக்கணுமா, இல்லைனா ½ inch நியராக இருக்கணுமா, quarter inch நியராக இருக்கணுமா அப்படின்னு கேட்பாங்க.
ஸோ 1/4 inch ஆர் 1/2 centimeterக்கு நியராக இருக்கணும். ஓகே, த மோஸ்ட் அப்புறம் இப்போ பாடி வெயிட் ஆர் மாஸ் வந்துட்டு இஸ் மெஷர்ட் யூஸிங் அ சர்டிஃபைட் பேலன்ஸ் ஸ்கேல். சர்டிஃபைட் பேலன்ஸ் ஸ்கேலை வச்சு தான் வந்துட்டு பாடி வெயிட் வந்து எக்ஸாக்டாக மெஷர் பண்ணணும் அப்படின்றாங்க. இதுக்கு ஆல்டர்னேட்டாக வந்துட்டு எலக்ட்ரானிக் ஸ்கேலும் அக்செப்டபிள் அப்படின்றாங்க. இதுக்கு ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆத்லீட்ஸ் வந்து ஷுட் பி வெயிட் வைல் வேரிங் மினிமல் ட்ரை க்ளோத்ஸ். நல்லா வேர்த்து விறுவிறுத்துலாம் வந்துட்டு மெஷர் பண்ணக்கூடாது, ட்ரை க்ளோத்ஸ் வேர் பண்ணணும். அதே மாதிரி ஃபார் கம்பேரிசன் மெஷர்மெண்ட்ஸ் அட் லேட்டர் டே they should dress similarly and be weighed at the same time. ஸோ நெக்ஸ்ட் டைம் நம்ம மெஷர் இன்னைக்கு ஃபஸ்ட்டு இந்த வீக் ஒருத்தர மெஷர் பண்ணுறீங்க, அடுத்த வீக் ஒருத்தர மெஷர் பண்ணுறீங்கன்னா இந்த வீக்கும் அடுத்த வீக்கும் சேம் க்ளோத்ஸ் வேர் பண்ணணும். ஏன்னா க்ளோத்ஸோட வெயிட் ஒரு நாள் லைட் க்ளோத்ஸ் இன்னொரு நாள் ஹெவி க்ளோத்ஸ்னு போட்டோன்னா நம்பர்ஸ் மாறும். ஸோ சேம் டைப் ஆஃப் க்ளோத்ஸ் யூ ஷுட் வேர் அண்ட் கிட்டத்தட்ட சேம் டைம் ஆஃப் த டே யூ ஷுட் டெஸ்ட் யுவர் செல்ஃப், யூ மெஷர் யுவர் செல்ஃப். நீங்கள் வந்து ஏர்லி மார்னிங் மெஷர் பண்ணனா ஒரு வெயிட்டு காட்டும், லஞ்ச் பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்சு சாப்பிட்டதுக்கப்புறம் நீங்கள் வெயிட் செக் பண்ணனா இன்னொரு மெஷர்மெண்ட் காட்டும், நைட்டு எக்ஸசைஸ்க்கு அப்புறம் நீங்கள் மெஷர் பண்ணனா அது வேறு ஒரு நம்பர் காட்டும். ஸோ இட் இஸ் பெட்டர் டு ஹேவ் சர்டன் ஸ்டாண்டர்ட்ஸ். ஸோ அதனால தான் மோஸ்ட் ரிலையபிள் மெஷர்மெண்ட்ஸ் ஆர் மேட் இன் த மார்னிங் ஆஃப்டர் ரைசிங் பிஃபோர் ஈட்டிங் ஆர் ட்ரிங்கிங் எனிதிங். Okay, after toilet, before eating or drinking anything. அதே மாதிரி level of hydration வந்துட்டு can result in variability of body weight. ஸோ எவ்வளோ தண்ணி குடிச்சிருக்கீங்க, ப்ரீவியஸ் நாள் என்ன சாப்பிட்டீங்க, அதுக்கு ஏற்ற மாதிரி கூட வேல்யூஸ் மாறும். ஏன்னா நார்மலாக ஹை சால்ட்டி ஃபுட் நீங்கள் சாப்பிட்டோன்னா பாடியில் வந்து வாட்டர் ரிட்டென்ஷன் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் நேற்று நல்லா சால்ட்டி ஃபுட் சாப்பிட்டு நீங்கள் வெயிட் செக் பண்ணால் வெயிட் அதிகமாக காமிக்கும். அதே சால்ட் கம்மியாக இருக்கிற ஃபுட் சாப்பிட்டோன்னா வாட்டர் வந்து ட்ரெயின் அவுட் ஆகிடும் கொஞ்சம் சிஸ்டம்லேருந்து. நாட் கிலோ கணக்கிலலாம் கிடையாது, சும்மா கிராம்ஸ் கணக்கில் தான். 100 meters 100 grams 200 grams கணக்கில் வாட்டர் வந்து ட்ரெயின் அவுட் ஆகிடும் இஃப் யூ ஆர் நாட் ஹேவிங் சால்ட்டி ஃபுட். பட் சால்ட்டி ஃபுட் சாப்பிட்டோன்னா வாட்டர் வில் பி ரீடைன், கொஞ்சம் அதிகமாக காட்டும். ஓகே, most reliable girth measurements are obtained with the aid of a flexible measuring tape equipped with a spring loaded attachment. ஸோ ஸ்ப்ரிங் லோடட் அட்டாச்மெண்ட்டோட ஒரு மெஷரிங் டேப் இருக்கும். ஸோ அது எப்படின்னா டேப் போட்டுட்டு அந்த டேப்போடு சேர்த்து லாக் பண்ணி விட்டுருவோம். லாக் பண்ணிவிட்டு அது ஒரு பட்டன் இருக்கும், கிளிக் பண்ண உடனே அது ஆட்டோமேட்டிக்காக வந்து இட் வில் கெட் டைட்டன்ட். கரெக்டாக அது சேம் அமௌண்ட் ஆஃப் ப்ரெஷர் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஓகே, இது இன்ஃபேக்ட் இஃப் யூ ஸ்டார்ட் டூயிங் மெஷர்மெண்ட்ஸ் இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரிங் லோடட் கர்த் மெஷர்மெண்ட் எக்யூப்மெண்ட் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல். ஏன்னா நீங்கள் வந்துட்டு நீங்களாக மெஷர் பண்ணும்போது என்னென்னா ஒருத்தரோ டைட்டாக பிடிச்சி மெஷர் பண்ணிடுவீங்க, இன்னொருத்தரோ லூஸாக மெஷர் பண்ணிடுவீங்க. ஸோ அந்த எரரை எலிமினேட் பண்ணுறதுக்கு வந்துட்டு ஸ்ப்ரிங் லோடட் மெஷரிங் டேப்ஸே வந்துருச்சு. ஓகே, ஸோ நார்மல் கண்டிஷன்ஸ் சொல்கிறாங்க, என்ன மாதிரி கண்டிஷன்ஸில் டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோன்னா ரிலையபிளாக இருக்கணும்னா எல்லாமே சேமாக இருக்கணும். இந்த ஒரு ஃபஸ்ட் டைம் ஃபாலோ பண்ணுற ரூல்ஸும் நெக்ஸ்ட்டு டெஸ்ட் ஒரு 1 month கழிச்சு நீங்கள் டெஸ்ட் பண்ண போகிறீங்கன்னா ரூல்ஸ் சேமாக இருக்கணும், டைம் சேமாக இருக்கணும், என்வாயன்மெண்ட் சேமாக இருக்கணும், எல்லாமே கிட்டத்தட்ட ஸ்டாண்டர்டைஸாக இருக்கணும். ஓகே, கண்டிஷன்ஸ் ஷுட் பி சிமிலர். ஓகே, அது ஒன்று. என்வாயன்மெண்ட் கண்டிஷன் ஆல்சோ ஷுட் நாட் டிஃபர். ஒரு நாள் மழையில் செக் பண்ணிட்டு இன்னொரு நாள் வெயிலில் செக் பண்ணோம்னா வேறு நம்பர்ஸ் காட்டும். ஓகே, டெஸ்ட் conditions on the ground, the surface should be the same. சர்ஃபேஸும் சிமிலராக இருக்கணும். ஒரு நாள் கிரவுண்டில் இன்னொரு நாள் ட்ராக்கில் அப்படின்னு இருக்கக்கூடாது. ஓகே, strength test should be done on the same set of racks with the support set at the same height. ஸோ பெஞ்ச் ப்ரெஸ் பண்ணுறீங்க அப்படின்னா சேம் பவர் ரேக் ஒரு ஸ்குவாட் ரேக்கில் பண்ணணும். அதே மாதிரி அந்த சப்போர்ட் செட் இருக்குல்ல அது வந்து சேம் ஹைட்டில் இருக்கணும். ஒரு நாள் வந்துட்டு மேலே ஒரு 4 பின் மேலே இருந்துட்டு இன்னொரு நாள் வந்து ஒரு 4 பின் கீழே வச்சு தூக்குறதுக்கே கஷ்டமாக இருக்கக்கூடாது. எந்த சிமிலர் ஹைட் வந்து யூஸ் பண்ணணும். ஓகே, athletes should not be tested after fatiguing sport activity. ஒரு ஸ்போர்ட்டு இல்லைன்னா ஒர்க் அவுட்லாம் முடிச்சதுக்கப்புறம் கடைசியாக வந்து டெஸ்ட் பண்ணக்கூடாது. ஓகே, அதே மாதிரி டெஸ்டிங் வந்து நல்லா ஹைட்ரேட்டடாக இருக்கணும், நியூட்ரிஷனும் கொஞ்சம் ஒரு ஸ்டாண்டர்டாக இருக்கணும்.
டெஸ்ட்டுக்கு முன்னாடி என்ன சாப்பிட்டாங்களோ அதே தான் வந்துட்டு நெக்ஸ்ட் டைம் டெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியும் சாப்பிடணும். ஆர் ரஃப்லி அதே மாதிரி சாப்பிட்டோம்னா பெட்டர். ஓகேயா? சப்ளிமெண்ட்ஸும் எடுக்கக்கூடாது. Standardization of tests also includes not taking supplements before performing the test. ஸோ டெஸ்ட்டு எடுக்கிறதுக்கு முன்னாடி சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கக்கூடாது. ஸோ ஏன்னா சப்ளிமெண்ட் எடுத்தனால ரிசல்ட் மாறிச்சுன்னா எதனால் ரிசல்ட் மாறிச்சுன்னு நம்மளுக்கு தெரியாது. அதே மாதிரி டெஸ்ட் அண்ட் ரீடெஸ்ட் ரெண்டும் வந்து சேம் டைம் ஆஃப் த டே பண்ணணும். இப்போ 3 o'clockனா 3 o'clock. ஃபஸ்ட் வீக் அப்புறம் செகண்ட் வீக்கும் 3 o'clock தான் வைக்கணும், தேர்ட் வீக்கும் 3 o'clock தான் வைக்கணும். இட் இஸ் ஏன்னா உங்களோட ஃபுட் அண்ட் டேக் ஆக்டிவிட்டி எல்லாமே சிமிலராக இருந்திருக்கும் அந்த ஆஸ்பெக்டில். வார்ம் அப்பும் வந்து ஒரு ஸ்டாண்டர்டைஸ்ட் வார்ம் அப் இருக்கணும். டெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன மாதிரி வார்ம் அப் பண்ணுறீங்களோ ஃபஸ்ட் டெஸ்ட்டில் அதே தான் போஸ்ட் டெஸ்ட்லேயும் வந்துட்டு சேம் டைப் ஆஃப் வார்ம் அப் இதுவும் இருக்கணும். ஸோ இதுதான் லாஸ்ட் பார்ட் ஆஃப் திஸ் சாப்டர், ஸ்டாட்டிஸ்டிக்கல் எவாலுவேஷன் ஆஃப் டெஸ்ட் டேட்டா. இப்போ நீங்கள் டெஸ்ட்லேருந்து ஒரு டேட்டா கலெக்ட் பண்ணிட்டீங்க, அது வந்து நீங்கள் அனலைஸ் பண்ணணும். அனலைஸ் பண்ணுறதுக்கு வி யூஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஓகேயா? ஸோ இண்டிவிஜுவலுக்கு தனியாக நம்ம டேட்டா டெஸ்ட் பண்ணலாம், இல்லைன்னா குரூப் ஆஃப் பீப்புளுக்கு நம்ம டேட்டா வந்துட்டு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணி நம்ம எவாலுவேட் பண்ணலாம். ஓகே. Once the proper tests have been chosen and administered and the scores collected, the next step may include analysis of the data to determine the change in performance. So, first week ko next 1 month or 1 year ko nadulla test பண்ணிட்டோம்னா எவ்வளோ டிஃப்ரென்ஸ் ஆயிருக்கு அதை டிட்டர்மைன் பண்ணுறதுக்கு we need proper evaluation. அதே மாதிரி analysis of the individual or group performance related to that of similar groups or groups tested in the past. ஸோ ஒரு குரூப், ஒரு டீம் ஆஃப் பிளேயர்ஸ்க்கு வந்து நீங்கள் டெஸ்ட் பண்ணுறீங்க. அவங்களுக்கு வந்துட்டு ஸ்குவாட், டெட் லிஃப்ட், ஸ்குவாட் வந்துட்டு ஒரு 140 kgs இருக்குது. ஸோ இது வந்துட்டு ஆவரேஜ் இந்த டீமுக்கு வந்துட்டு இந்த ஏஜ் குரூப்புக்கு இந்த ஆவரேஜாக வந்துட்டு ஒரு 140 kgs ஸ்குவாட்ஸ் பண்ணுறாங்க. இதே மாதிரி இன்னொரு உங்கள்கிட்ட பழைய டீம் இல்லைன்னா வேறு யாராவது ஏற்கனவே நீங்கள் டெஸ்ட் பண்ண டேட்டா இருக்கா, அவங்கள கம்பேர் பண்ணும்போது இவங்க எப்படி ஹவ் ஆர் தே ரேட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஒரு ஐடியா, ஒரு பெஞ்ச்மார்க் யூஸ் பண்ணுறதுக்கு தீஸ் எவாலுவேஷன்ஸ் அண்ட் டெஸ்ட்ஸ் ஆர் பெனிஃபிஷியல். ஓகே. அனாலிசிஸ் ஆஃப் த ரிலேஷன்ஷிப் ஆஃப் ஈச் அத்லீட் ஸ்கோர் டு தோஸ் ஆஃப் திஸ் குரூப். ஸோ ஒரு குரூப்பில் வந்துட்டு 140 பண்ணுறாங்க ஆவரேஜாக, ஆனால் ஒருத்தர் மட்டும் தனியாக வந்து ஒரு 90 kg தான் பண்ணுறான் அப்படின்னா அந்த டேட்டா கம்பேர் பண்ணி கூட யூ கேன் சி ஓகே மற்றவங்களாம் வந்து ஆவரேஜாக 140 பண்ணுறாங்க, இவன் மட்டும் 90 பண்ணுறான்னா இவன் வந்து ஸ்குவாட்டில் நம்ம ஒர்க் பண்ணணும். அந்த மாதிரி யூ கேன் மேக் சம் அனாலிசிஸ். ஓகே. அதே மாதிரி ஒரு ஸ்டேட் லெவலில் வந்துட்டு இவ்வளோ பண்ணுறாங்க, நேஷ்னல் லெவலில் எவ்வளோ பண்ணுறாங்க, அவங்களுக்கு கூட கம்பேர் பண்ணோன்னா நம்ம எங்கே இருக்கணும்னு தெரிஞ்சிடும். இப்போ நம்ம ஊரில் ஸ்டேட் லெவலில் ஒரு லட்சம் ஒரு ஃபுட்பால் டீம் வந்து 140 kg ஸ்குவாட்ஸ் பண்ணுறாங்க 1 rep max அப்படின்னா, நேஷ்னல் லெவலில் எவ்வளோ பண்ணுறாங்க, இன்டர்நேஷ்னல் லெவலில் எவ்வளோ பண்ணுறாங்க. சி இட் கேனாட் பி அக்யூரேட். ஏன்னா அவங்க பண்ணுற ஸ்குவாட் வேறு மாதிரி இருக்கும், நேஷ்னல் லெவலில் பண்ணுற ஸ்குவாட் வேறு மாதிரி இருக்கும், நீங்கள் கொடுக்குற ஸ்குவாட் வேறு மாதிரி இருக்கும். ஓகே. பட் ஜஸ்ட் சும்மா ஒரு கம்பேரிசனுக்காக ஓகே இவ்வளோ பண்ணுறாங்கன்னா நம்மளுக்கும் அவங்களுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு சும்மா அது ஒரு டூலாக யூஸ் பண்ணி யூ கேன் make some informed decisions. Okay. An important outcome of repeated performance testing is evaluation of both the improvements of the individual athlete and the overall effectiveness of the program. ஸோ இப்போ நம்ம ரிப்பீட்டடாக டெஸ்ட் பண்ணுறதுனால 2 விஷயம் நம்மளுக்கு தெரிய வரும். ஒன்று, ஆத்லீட்டுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுது, எவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுதுன்னு தெரியும். அதே மாதிரி ப்ரோக்ராம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையா அதுவும் நம்மளுக்கு தெரிய வரும். ஓகே. A different score is the difference between an athlete's score at the beginning and end of the training program. Okay. So ஒரு different score எவ்வளோ ப்ரீ-டெஸ்ட், அதாவது ஒர்க் அவுட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, ஒரு ப்ரோக்ராம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எவ்வளோ அவங்க டெஸ்ட் பண்ணி ஸ்கோர் எவ்வளோ வருது, அதே மாதிரி அந்த 1 month or 6 months ப்ரோக்ராம் முடிச்சதுக்கப்புறம் எவ்வளோ அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் ஆகிருக்குன்னு
அது ரெண்டுத்துக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு பார்த்தோன்னா அதுதான் வந்து டிஃப்ரென்ஸ் ஸ்கோர். ஓகே, இப்போ இதில் ஒரு மேஜர் ப்ராப்ளம் என்ன இருக்குன்னு பார்த்தோன்னா, நார்மலாகவே வந்துட்டு ஆத்லீட்ஸ் வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா சப்கான்ஷியஸ்லி ஆர் கான்ஷியஸ்லி என்ன பண்ணிடுவாங்க, தே வில் do lighter performance on the pre-test, in the sense that pre-test first day டெஸ்ட் பண்ணும்போது இஃப் யூ டெல் தம் நம்ம வந்து 6 மாதம் கழிச்சு நம்ம டெஸ்ட் பண்ண போகிறோம், இல்லை 2 மாதம் கழிச்சு டெஸ்ட் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டுனா சப்கான்ஷியஸாகவே வந்துட்டு அவங்களால 10 புஷ்அப் முடியும்னா அவங்க வந்து 5-6 முடிச்சிருவாங்க. ஸோ தட் நெக்ஸ்ட் டெஸ்ட் பண்ணும்போது அவங்க 15ன்னு காட்டலாம். ஸோ 5லேருந்து 15 ஏறின மாதிரி காமிச்சிடலாம். ஆனால் ப்ரீ டெஸ்ட்லேயே வந்துட்டு அவங்க ஃபுல் எஃபர்ட் போட்டு 10 தான் புஷ்அப் பண்ணாங்க அப்படின்னா போஸ்ட் டெஸ்ட் 1 மந்த் கழிச்சு 15 தான்னா 10லேருந்து 15 தான், ஒரு 5 தான் ஏறி இருக்கு, அந்த மாதிரி ஒரு ஸ்கோர் காட்டும். இதெல்லாம் வந்து நம்ம கான்ஷியஸாகவும் சப்கான்ஷியஸாகவும் நம்ம இதை யோசிச்சு என்ன பண்ணிடுவோம்னா ப்ரீ டெஸ்ட்டில் லைட்டாகவே ஒரு ஃபுல் பெர்ஃபார்மன்ஸை நம்ம கொடுக்க மாட்டோம். ஓகே, அந்த விஷயத்தை வந்து யூ ஷுட் ரிமெம்பர். athletes who begin the training program at a higher training, ஓகே அது இங்கே இருக்கு. athletes may deliberately fail to give maximal effort on pre-test to maximize, inflateனா maximize ன்னு வச்சுக்கோங்க, to maximize their pre to post test improvement scores. ஓகே, அதே மாதிரி இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, athletes who begin the training period at a higher training status will not improve as an untrained athlete who perform poorly at the beginning of the training. ஸோ இப்போ 2 athletes இருக்கிறாங்க ஒரு குரூப்பில். ஒருத்தர் வந்து எக்ஸ்ட்ரீம்லி அட்வான்ஸ்டு கை, இன்னொருத்தர் வந்து பிகினர். 2 பேருக்குமே வந்துட்டு 6 months 2 months கழிச்சு நீங்கள் பர்ஃபார்மன்ஸ் செக் பண்ணுறீங்க அப்படின்னா அட்வான்ஸ்ட் கை வந்து 2 monthsல பெரிய ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் காமிக்க முடியாது. ஒரு 5 கிலோ தான் இப்போ ஒரு பெஞ்ச் ப்ரெஸ்ஸில் இம்ப்ரூவ்மெண்ட் காட்ட முடியும்னு வச்சுப்போம். ஆனால் அதுவே வந்து ஒரு பிகினராக இருந்தோன்னா ஹீ கேன் ஷோ ஈவன் மோர் இம்ப்ரூவ்மெண்ட். ஏன்னா அவன் ஸ்டார்டிங் கண்டிஷன்ஸ் லோவாக இருக்கிறனால ஹி ஹேஸ் லாட் மோர் ரூம் ஃபார் இம்ப்ரூவ்மெண்ட். ஓகே, ஸோ இந்த ரெண்டையும் இஃப் யூ திங்க் அபவுட் தீஸ் 2 things தென் யூ நோ தட் அந்த இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் தி இண்டிவிஜுவலும் வந்துட்டு அட் த சேம் டைம் ப்ரோக்ராமோட எஃபெக்டிவ்னஸும் வந்துட்டு இட் கேன் பி altered by these conditions. நம்மளோட prediction or evaluation or analysis of the test might be wrong. அதனால தான் we will have to consider all these things also. ஸோ இப்போ வந்து ஒரு brief introduction to statistics. Statistics என்னன்னா, it is the science of collecting data, classifying data, analyzing and interpreting data. ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னாலே வந்து இட்ஸ் அ சயின்ஸ். என்னென்னா நம்ம ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் ஆர் athletes ஆர் எனிபடி அவங்ககிட்ட நம்ம டேட்டா கலெக்ட் பண்ணுறோம், அதை வந்து செக்ரிகேட் பண்ணி கிளாஸிஃபை பண்ணுறோம். இந்த ஏஜ் கேட்டகரியில் இருக்கிறோம், இல்லைனா இவன் வந்து இந்த ஏஜ் கேட்டகரி இந்த ஸ்போர்ட்டில் இருக்கான்னு கிளாஸிஃபை பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் அதை அனலைஸ் பண்ணுறோம். இந்த குரூப்பில் வந்து இவங்க இந்த மாதிரி இவங்களோட இந்த ஹைட்டுக்கு வந்து இந்த ஸ்குவாட் பண்ணுறாங்க, ஆர் இந்த வெயிட்டுக்கு வந்துட்டு இந்த பெஞ்ச் ப்ரெஸ் பண்ணுறாங்க, அந்த மாதிரி அனலைஸ் பண்ணி அதோட இன்டர்பிரிட்டேஷன் வச்சுட்டு அதை இன்டர்பிரேட் பண்ணி ஓகே இவனில் வந்து பார்த்தோன்னா இவனுக்கு வந்துட்டு ஸ்குவாட்ஸை ஏற்றணும், இவனுக்கு வந்துட்டு டெட் லிஃப்ட்டை ஏற்றணும், அந்த மாதிரி வி ஆர் மேக்கிங் சம் இன்டர்பிரிட்டேஷன்ஸ் அண்ட் டேக்கிங் சம் ஆக்ஷன்ஸ். அது எல்லாத்துக்குமே வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஹெல்ப் பண்ணும். இட் இஸ் நாட் எக்ஸாக்ட், பட் ஒரு ட்ரெண்ட் தான் வி வில் பி கெட்டிங் அவுட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் வந்துட்டு 2 ப்ராட் பிரான்ச்சஸ் இருக்குது, டிஸ்கிரிப்டிவ் அண்ட் இன்ஃபரன்ஷியல். ரீசெண்டாக வந்துட்டு மேக்னிடியூட் பேஸ்ட் அப்ரோச்சஸ் கூட இப்போ ரீசெண்டாக இட்ஸ் பீன் ஆடட், எஸ்பெஷலி ஃபார் ஸ்போர்ட்ஸ் சயின்ஸ். ஸோ டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்னன்னு பார்த்தோன்னா ஒரு குரூப்பை வந்து டிஸ்கிரைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, அதுதான் வந்து டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இட் இஸ் யூஸ்ட் வென் ஆல் த இன்ஃபர்மேஷன் அபவுட் அ குரூப் இஸ் நோன். ஸோ டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் வந்து 3 கேட்டகரிஸ் இருக்குது: சென்ட்ரல் டெண்டன்சி, வேரியபிலிட்டி, பர்சன்டைல் ரேங்க். ஓகே, இது எல்லாமே உங்களுக்கு இப்போ புதுசாக இருக்குது, இல்லைன்னா சயின்ஸ் பேக்ரவுண்டில் இல்லை, மேத்தமெட்டிக்ஸில் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா இது எல்லாமே புதுசு மாதிரி இருக்கும். சப்ஜெக்ட்டுக்கு ரெலவெண்ட்டாக மாதிரியே தெரியாது, பட் ஸ்டில் மக்காக படிச்சிருங்க. இட் இஸ் டெஃபினெட்லி கோயிங் டு இங்கேருந்து நிறைய கொஸ்டின்ஸ் வரும்.
ஓகே. சென்ட்ரல் டெண்டன்சி என்னன்னா ஒரு குரூப் வந்துட்டு தே வில் ட்ரை டு டிஃபைன் தட் ஹோல் குரூப் வித் சிங்கிள் நம்பர் மாதிரி வச்சுப்போம். இப்போ வந்து ஒரு குரூப்பில் வந்துட்டு இப்போ லெட்ஸ் சே 10th ஸ்டாண்டர்ட் பசங்க இருக்கிறாங்க, ஒரு 60 பேர் இருக்கிறாங்க. அந்த 60 பேரோட வெயிட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா ஒருத்தன் வந்து 50 கிலோவும் இருப்பான், இன்னொருத்தன் 100 கிலோவும் இருப்பான். சரியா? இவங்களோட ஆவரேஜ் வெயிட் என்ன அப்படின்னு நம்ம செக் பண்ணனா அந்த ஹோல் கிளாஸஸ் 10th ஸ்டாண்டர்ட் கிளாஸோட ஹோல் ஆவரேஜ் வந்துட்டு ஒரே நம்பரை நம்ம டிஃபைன் பண்ணோம்னா இஃப் யூ ஆர் ட்ரைங் டு டிஃபைன் த ஹோல் குரூப் இன் சிங்கிள் நம்பர். ஸோ ஆவரேஜாக வந்துட்டு இவங்க வந்துட்டு 70 kg இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டுன்னா ஓகே, அந்த அந்த இட் இஸ் டிஸ்கிரைபிங் அந்த அந்த குரூப் ஆஃப் பீப்புளோட டேட்டா வந்து ஒரு நம்பரில் நம்ம டிஸ்கிரைப் பண்ணுறோம். ஒரே நம்பர், அவன் 50 இருக்கிறான், 51, 52, 99, 100 வரைக்கும் இருக்கிறாங்க. ஆனால் அவங்க ஒரு நம்பர் வச்சு நம்ம டிஃபைன் பண்ணுறோம். ஸோ தட் இஸ் சென்ட்ரல் டெண்டன்சி. சாரி, எக்ஸாக்டாக அப்படி சொல்ல முடியாது. அது வந்து டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னு சொல்லலாம். அதில் வந்துட்டு அந்த டேட்டா வந்துட்டு நம்ம ஒரு ஆஸ் க்ளோசர் டுகெதர் நம்ம கொண்டு வந்துட்டு we are trying to do that. We are just trying to describe the group of people or anything. ஓகே. ஸோ அதில் பார்த்தோன்னா த்ரீ காமன் மெஷர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி என்னன்னு பார்த்தோன்னா மீன், மீடியன், மோடு. ஸோ மீன் தான் வந்துட்டு பேசிக்காக ஆவரேஜ் நம்ம டிஸ்கிரைப் பண்ண மாதிரி மோஸ்ட் காமன்லி யூஸ்ட் சென்ட்ரல் டெண்டன்சி. ஆவரேஜ் வந்துட்டு நம்ம அந்த 50-60 பேருக்கு நம்ம ஆவரேஜ் எப்படி பார்ப்போம்னா 60 பேரோட வெயிட்டை ஆட் பண்ணிவிட்டு டிவைட் பை 60 போட்டோன்னா உங்களுக்கு வந்து ஆவரேஜ் கிடச்சிரும். அதுதான் மீன். ஸோ அந்த மீன் நீங்கள் செக் பண்ணிட்டோன்னா அந்த 70 kg வந்துச்சுன்னா அந்த 70 kg சுற்றி தான் வந்துட்டு மற்ற வெயிட்லாம் இருக்கும், மற்ற ஆவரேஜ் வெயிட் இருக்கும். ஒரு சில பேர் வந்துட்டு 100 இந்த பக்கம் இருப்பாங்க, ஒரு சில பேர் 50 எக்ஸ்ட்ரீமில் இருப்பாங்க. பட் மேக்ஸிமம் பீப்புள் வந்து 75 பக்கத்தில் தான் இருப்பாங்க, 70 or 75 பக்கத்தில் தான் இருப்பாங்க. சில எக்ஸப்ஷன்ஸ் இந்த கார்னர்லையும் இந்த கார்னர்லையும் இருக்கும். ஓகேயா? நெக்ஸ்ட் பார்த்தோன்னா மீடியன். மீடியன் வந்துட்டு மிடில் மோஸ்ட் ஸ்கோர் when a set of scores are arranged in order of magnitude. ஸோ அந்த 10th ஸ்டாண்டர்ட் பசங்க எல்லாரையும் வந்துட்டு வெயிட் வந்துட்டு நீங்கள் அசெண்டிங் ஆர்டரில் வச்சுட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 60 பேரோட ஸ்கோர் 2 பேர் 50ல் இருக்கிறாங்க, 2 பேர் 55ல் இருக்கிறாங்க, 60, 65, 61, 62, 63 அப்படியே ஆவரேஜாக அப்போ எல்லாரோட இதையும் அசெண்டிங் ஆர்டரில் நீங்கள் அரேஞ்ச் பண்ணிவிட்டு நடுவில் இருக்கிற 2 நம்பர், அந்த 2 நம்பரை வந்து நடுவில் இப்போ 60 இருந்ததுன்னா ஈவன் நம்பர் இருந்ததுன்னா 2 நம்பர் இருக்கும். ஓகே, அந்த 2 நம்பரோட ஆவரேஜ் எடுத்து பார்த்தோன்னா அது வந்து மீடியன். ஆனால் இப்போ அந்த குரூப் அந்த ஒரு பேட்சில் வந்து 61 பேர் இருக்கிறாங்க அப்படின்னா கரெக்டாக சிங்கிளாக ஒரே ஒரு நம்பர் சென்டரில் இருக்கும். அந்த நம்பர் தான் வந்துட்டு மீடியன். ஓகேயா? மீடியன் இஸ் a better measure of central tendency than the mean. This is particularly true when very high or very low scores of one or few members of the group test raised or lower the group mean. ஸோ இப்போ சென்ட்ரல் டெண்டன்சி எங்கே கிளஸ்டராக இருக்க எல்லா டேட்டாவும் பார்த்தோன்னா மீனில் பார்த்தோன்னா இட் இஸ் மீனில் பார்த்தோன்னா 2 எக்ஸ்ட்ரீம் ஸ்கோர்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா 2 or 1 அந்த ஸ்கோரை வந்துட்டு அந்த ஆவரேஜ் வந்துட்டு மூவ் பண்ணிடும் ஐதர் லெஃப்ட் சைடு ஆர் ரைட் சைடு. ஆஸ் இன் 50 ஒருத்தர் இருந்ததுன்னா இப்போது லெட்ஸ் சே 58 பேர் வந்துட்டு 70 கிட்ட இருக்கிறாங்க, ஆனால் ஒருத்தர் மட்டும் 50 கிலோ இருக்கிறான் அப்படின்னா ஆவரேஜ் வந்து 75ல் இருக்க வேண்டியது 70ல் இருக்க வேண்டியது டக்குன்னு வந்துட்டு ஒரு 65க்கு போயிடும் அந்த ஒரு நம்பர்னால. ஓகேயா? ஸோ அதனால் வந்துட்டு மீடியன் பார்த்தோன்னா இட் இஸ் மச் மோர் ரிலையபிள் தேன் மீன் ஃபார் த சென்ட்ரல் டெண்டன்சியை வந்து மெஷர் பண்ணுறதுக்கு.
ஓகே. மோட் பார்த்தோன்னா என்னன்னா, எங்கெல்லாம் வந்துட்டு 2 சிமிலர் ஸ்கோர்ஸ் இருக்கோ அதெல்லாம் வந்துட்டு மோடுன்னு சொல்லுவாங்க. ஸோ 50 கிலோல 2 பேர் இருக்கிறாங்க, 60 கிலோல 2 பேர் இருக்காங்க, 70 கிலோல 2 பேர் இருக்கிறாங்க. எதுல வந்துட்டு ஹையஸ்டா இருக்கோ அதெல்லாம் வந்துட்டு மோட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 75ல ஒரு 3 பேர் இருந்தாங்கன்னா 75 தான் மோட் அப்படின்வாங்க. ஆனா இது வந்துட்டு இட் இஸ் நாட் ஆஸ் அக்யூரேட். இட் இஸ் ரிகார்டட் as the least useful measure of central tendency. ஓகேயா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோன்னா சென்ட்ரல் டெண்டன்சிக்கு அப்புறம் நெக்ஸ்ட் பார்க்குறது வேரியபிலிட்டி. வேரியபிலிட்டி வந்து த டிகிரி ஆஃப் டிஸ்பர்ஷன் ஆஃப் ஸ்கோர்ஸ் வித்தின் த குரூப் இஸ் கால்டு வேரியபிலிட்டி. கொஞ்சம் ட்ரையாக தான் போகும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸு. இந்த இது இன்ஃபேக்ட் நம்ம இப்போ பார்க்குறது ஃபுல்லாகவே வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 1.5 பேஜ் தான் வரும். ஓகேயா? ஆனால் கொஞ்சம் ஃபார்முலாஸ்லாம் இருக்கும். பட் நீங்கள் இதை ஒரு சில விஷயம் புரியலன்னா யூ ஹேவ் டு மக்கப். வேறு வழியே இல்லை சயின்ஸ் பேக்ரவுண்ட்லேருந்து வரலன்னா. ஓகே. வேரியபிலிட்டி வந்து இது அப்படியே இந்த டெர்மினாலஜி அப்படியே மக்கப் படிச்சிருங்க. The degree of dispersion of scores within a group is called variability. ஒரு குரூப்போட ஸ்கோர்ஸ் வந்து எவ்வளோ வந்துட்டு ஸ்கேட்டர் ஆயிருக்கு within a group, அது வந்துட்டு எவ்வளோ வேரி ஆகுது, அதுதான் வந்துட்டு வேரியபிலிட்டி. 2 common measures of variability are range and standard deviation. ரேஞ்சுன்னு என்னன்னா the interval from the highest to the lowest. ஸோ ஹையஸ்ட்டுக்கோ லோவஸ்ட்டுக்கோ இருக்கிற ரேஞ்ச் தான் வந்துட்டு சரி ஹையஸ்ட் ஸ்கோருக்கும் லோ ஸ்கோருக்கும் இருக்கிற இன்டர்வல் தான் வந்துட்டு ரேஞ்ச். தி அட்வான்டேஜ் ஆஃப் த ரேஞ்ச் இஸ் இட் இஸ் ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். தி டிஸ்அட்வான்டேஜ் இஸ் தட் இட் ஒன்லி டேக்ஸ் த 2 எக்ஸ்ட்ரீம் ஸ்கோர்ஸ் அண்ட் மே நாட் பி அன் அக்யூரேட் மெஷர் ஆஃப் வேரியபிலிட்டி. ஸோ ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா 2 எக்ஸ்ட்ரீம் ஸ்கோர்ஸை மட்டும்தான் எடுக்குது. இப்போ நம்ம சென்ட்ரல் டெண்டன்சி பார்த்தோன்னா எல்லாமே ஆவரேஜாக சென்டரில் எங்கே இருக்குன்னு அதுதான் பார்க்க ட்ரை பண்ணுச்சு. இது வந்துட்டு ரேஞ்ச் பார்த்தோன்னா எவ்வளோ வேரி ஆகுது, இந்த எக்ஸ்ட்ரீம்லேருந்து அந்த எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் பார்க்கும். பட் இதில் டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா 2 எக்ஸ்ட்ரீம் மட்டுமே இருக்கிறதுனால நடுவில் இருக்கிற ஸ்கோர்ஸ்லாம் எந்த பக்கம் பயாஸ்டாக இருக்குன்னு நம்மளால சொல்ல முடியாது. ஸோ ஒருத்தன் 50 இருப்பான், ஒருத்தன் 100 இருப்பான், ஆனால் மெஜாரிட்டி எல்லாருமே 75 ஆர் அபவ் இருக்கலாம். ஸோ அப்படி பார்த்தோன்னா இவன் வந்து 50 மட்டும்தான் வந்துட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம் ஒரு அவுட்லயர் மாதிரி வச்சுப்போமே. அதே மாதிரி யா the disadvantage is that it uses only 2 extreme scores. ஸோ மெஷர் வந்து ஆக்யூரேட்டாக இருக்க சான்சஸ் இல்லை. ஸோ நெக்ஸ்ட்டு வேரியபிலிட்டி மெஷர் என்னன்னு பார்த்தோன்னா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்து the measure of the variability of a set of scores about the mean. ஸோ இப்போ எவ்வளோ வேரி ஆகுது, மீன்லேருந்து எவ்வளோ வேரி ஆகுது அதை பார்க்க போகிறோம். ஸோ ஆவரேஜ் கண்டுபிடிச்சிட்டு இங்கேருந்து வந்துட்டு இந்த ஸ்கோர் எவ்வளோ, நெக்ஸ்ட் ஸ்கோர் எவ்வளோ வேரி ஆகுது அப்படின்னு பார்ப்பாங்க. ஸோ 50 kgலேருந்து 100 kg வரைக்கும் பசங்க இருக்கிறாங்க. ஆவரேஜ் வந்துட்டு 75 வந்துருச்சு. ஸோ 75லேருந்து இந்த பக்கத்தில் இருக்கிற இண்டிவிஜுவல் வந்துட்டு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ 75லேருந்து ஒரு 5 கிலோ டிஃப்ரென்ஸ்குள்ளே எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. அதாவது 75னா 70 to 80 kgsக்குள்ளே எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. அப்படி பார்த்தோன்னா வந்துட்டு that will be standard deviation measures. Okay, a measure of the variability of set of scores about the mean. ஸோ மீன் பக்கத்துலேருந்து எவ்வளோ வேரி ஆகுது அப்படின்னு we can measure. இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸ்டாண்டர்ட் டிவிஷன் வந்துட்டு x minus x bar the whole square by n minus 1. x வந்து the இண்டிவிஜுவலோட வெயிட்டு, x bar வந்துட்டு மீன், n வந்து நம்பர் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ். ஸோ இப்போ வந்துட்டு இங்கே வந்து ஒருத்தனோட வெயிட் 70 kg, அந்த கிளாஸோட ஆவரேஜ் வந்து 75 அப்படின்னா 70 minus 75 the whole square divided by 7 டோட்டல் குரூப்போட பாப்புலேஷன். ஸோ 60 பேர் இருக்கிறாங்கன்னா 60 minus 1 59. இது வந்து ஒரு இண்டிவிஜுவலுக்கு இந்த சிக்மான்னு போட்டிருக்கு பாருங்க. ஸோ அப்படின்னா வந்துட்டு இது ஒரு இண்டிவிஜுவலுக்கு கேல்குலேட் பண்ணுது. இதே மாதிரி நெக்ஸ்ட் இண்டிவிஜுவல் கேல்குலேட் பண்ணணும், அதுக்கு அடுத்த இண்டிவிஜுவல் ஒரு இண்டிவிஜுவலுக்கும் கேல்குலேட் பண்ணிகிட்டே வரணும். அதுக்கப்புறம் அதோட ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். இந்த மாதிரி எக்ஸாம் கொஸ்டின்ஸ்லாம் வராது, உங்களை மெஷர் பண்ணுற மாதிரி இதை கேல்குலேட் பண்ணுற மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் வராது.
ஃபார்முலா வந்து உங்களுக்கு பார்த்த உடனே உங்களுக்கு ஞாபகம் வரணும். ஏன்னா இதே மாதிரி சிமிலராக வந்துட்டு என்ன போட்டிருப்பான்னா எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார்னு இருக்கிறதுக்கு பதிலாக எக்ஸ் பார் மைனஸ் எக்ஸ், இங்கே மேலே ஒரு பார், எக்ஸ் மேலே ஒரு பார் இருக்குது பாருங்க. ஸோ எக்ஸாம்பிள் வந்துட்டு எக்ஸ் பார் மைனஸ் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர்னு இருக்கும், இல்லைனா இந்த ஸ்கொயர் இருக்காது ஒரு ஆப்ஷனில். n மைனஸ் ஒன்னுக்கு பதிலாக வெறும் n மட்டும் இருக்கும், இல்லைனா இந்த ஸ்கொயர் ரூட் இருக்காது. ஃபார்முலா மட்டும் அப்படியே நீங்கள் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இந்த டெஸ்ட்டில் வந்துட்டு நீங்கள் ஸ்டாண்டர்ட் டிவிஷன் வந்து ரொம்ப ஸ்மாலாக இருந்துச்சுன்னா, ஸ்டாண்டர்ட் டிவிஷன் ரொம்ப ஸ்மாலாக இருந்துச்சுன்னா இட் மீன்ஸ் மீனை பக்கத்துலேயே தான் வந்துட்டு ஸ்கோர்ஸ் எல்லாமே இருக்குது அப்படின்னு. ஸோ இப்போ மீன் வந்துட்டு ஒரு 75 இருக்குது, ஸ்டாண்டர்ட் டிவிஷன் வந்துட்டு இட் இண்டிகேட்ஸ் தட் ஸ்கோர்ஸ் வந்து மீன் பக்கத்தில் இருக்குன்னா எல்லாருமே ஆவரேஜாக வந்துட்டு 75 பக்கத்தில் தான் இருக்கிறாங்கன்னு வி கேன் கன்சிடர். ஆனால் ஸ்டாண்டர்ட் டிவிஷன் ரொம்ப லார்ஜாக இருந்துச்சுன்னா 75 ஆவரேஜ், ஆனால் எல்லாரோட வெயிட் வந்துட்டு இது பக்கத்தில் இல்லை, சில பேர் இன்னும் கொஞ்சம் வெளியே இருக்கிறாங்க, இன்னும் சில பேர் இந்த சைடில் வெளியே இருக்கிறாங்க, பட் இட் இஸ் நாட் கிளஸ்டர்ட் டு த சென்டர் அப்படின்னு வந்து we can conclude. ஓகே, Z scores can be used to express the distance of any individual score in standard deviation units from the mean. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா Z ஸ்கோர்னு ஒன்று சொல்லியிருக்காங்க. அது வந்துட்டு it is used to express the distance of any individual score in standard division. ஸோ ஒரே ஒரு இண்டிவிஜுவலோட ஸ்கோர் வந்துட்டு ஸ்டாண்டர்ட் டிவிஷன் வந்து எவ்வளோ டிவியேட் ஆயிருக்கு அப்படின்னு பார்க்குறதுக்கு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் பை ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். இது வந்து இன்னொரு ஃபார்முலா, இதையும் வந்து மக்கப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தோன்னா பர்சன்டைல் ரேங்க். பர்சன்டேஜ் வேறு, பர்சன்டைல் வேறு. ஓகே, பர்சன்டேஜ்னா இப்போ 75% வந்து அது நமக்கு தெரியும் எவ்வளோ அதுன்னு. ஆனால் பர்சன்டைல் ரேங்க்னு என்னென்னா எவ்வளோ பேர் நம்ம விட கம்மியாக பண்ணியிருக்கிறாங்க, அது வந்துட்டு இட் இஸ் கால்டு பர்சன்டைல் ரேங்க். அண்ட் இண்டிவிஜுவல்ஸ் பர்சன்டைல் ரேங்க் இஸ் த பர்சன்டேஜ் ஆஃப் டெஸ்ட் டேக்கர்ஸ் ஸ்கோரிங் பிலோ தட் இண்டிவிஜுவல். ஸோ எக்ஸாம்பிள் வந்துட்டு 75% அப்படின்னு உங்களுக்கு நீங்கள் வந்து ஸ்குவாட்டில் வந்து 75% நீங்கள் ஸ்கோர் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா 75% பீப்புள் வந்து உங்களை விட கம்மியாக பண்ணியிருக்கிறாங்க. ஓகேயா, 99%னா 99% வந்து உங்களோட கம்மியாக பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து டாப்பில் இருக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். அதே வந்து நீங்கள் வந்து 10% அப்படின்னா 90% வந்துட்டு உங்களோட அதிகமாக பண்ணியிருக்காங்க, 10% வந்து உங்களோட கம்மியாக பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். ஓகே, பர்சன்டைல்னா அதான் இது. An individual's percentile rank is the percentage of test takers scoring below that individual. Okay, அந்த பாயிண்ட் மட்டும் ஞாபகம். Percentage of test takers scoring below that individual. Okay. Next பார்த்தோன்னா inferential versus magnitude statistics. Inferential statistics allows one to draw general conclusions about a group of population from information collected in a population sample. A basic assumption of inferential statistics is that the sample is truly representative of the population. இந்த ரெண்டு லைன் தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஐ டோன்ட் திங்க் யூ ஹேவ் டு கோ பியாண்ட் திஸ். இன்ஃபரன்ஷியல்னா வில் மேக் அன் இன்ஃபரன்ஸ் ஃப்ரம் த குரூப். ஒரு ஜென்ரலாக வந்துட்டு ஒரு ஜென்ரல் கன்க்ளூஷன் வில் கம் டு அ கன்க்ளூஷன் ஃப்ரம் அ செட் ஆஃப் பாப்புலேஷன். இந்த பாப்புலேஷன்லேருந்து நம்ம ஒரு என்ன சொல்கிறாங்க, என்ன அந்த ரிசர்ச்சில் என்ன சொல்லுதுன்னு ஒரு ஜென்ரலாக ஒரு கன்க்ளூஷன் நம்ம வந்துடுவோம். தட் இஸ் இன்ஃபரன்ஷியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். மேக்னிடியூட் பேஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பற்றி சும்மா ஒரு 2 லைன் தான் கொடுத்துருக்காங்க. கேன் ப்ரொவைட் a more useful approach to practitioners because it allows for the interpretation of clinical significance of fitness tests. Okay. Magnitude based statistics வந்து it is more useful for strength and conditioning practitioners அப்படின்னு சும்மா ஒரு லைன் மட்டும் கொடுத்துருக்குறாங்க புக்கில். நீங்கள் அந்த லைனை மட்டும் யூ ரிமெம்பர் தட். இன்ஃபரன்ஷியலை விட மேக்னிடியூட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆர் மோர் யூஸ்ஃபுல் அப்படின்னு ஒரு லைன் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த லைன் மட்டும் நீங்கள் வச்சுக்கோங்க. டு டிஸ்கிரைப் அண்ட் எவாலுவேட் த மேக்னிடியூட் ஆஃப் சேஞ்ச் இன் ஃபிட்னஸ் டெஸ்ட்ஸ் மெஷர்ஸ் சச் ஆஸ் ஸ்மால் worthwhile சேஞ்ச் அண்ட் எஃபெக்ட் சைஸ் ஆர் இம்பார்ட்டன்ட். ஸோ ஒரு டெஸ்ட்டோட மேக்னிடியூடை வந்து டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு
சாரி டு டிஸ்கிரைப் அண்ட் எவாலுவேட் த மேக்னிடியூட் ஆஃப் சேஞ்ச். ஒரு டெஸ்ட்டில் வந்து ப்ரீ டெஸ்ட்டும் போஸ்ட் டெஸ்ட்டும் நடுவில் எவ்வளோ மேக்னிடியூட் ஆஃப் சேஞ்ச் நடந்திருக்கு அண்டு அதை எப்படி டிஸ்கிரைப் பண்ணணும்னு பார்த்தோன்னா அதுக்கு 2 மெஷர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து ஸ்மால் ஒர்த் வைல் டெஸ்ட், இன்னொன்று வந்து எஃபெக்ட் சைஸ். ஸ்மால் ஒர்த் வைல் டெஸ்ட்னாலே வந்துட்டு இந்த ஒரு நம்பர் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, 0.2. ஓகே, ஸ்மால் ஒர்த் வைல் டெஸ்ட்னா worthwhile change refers to the ability of a test to detect the smallest practical important change in performance. Okay, so எவ்வளோ ஒரு டெஸ்ட் வந்துட்டு எவ்வளோ ஸ்மால் சேஞ்சை வந்து டிடெக்ட் பண்ண முடியுது, அதை வந்துட்டு ஸ்மாலஸ்ட் worthwhile சேஞ்ச் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்துட்டு the smallest worthwhile change is typically calculated as 0.2 multiplied by the difference between subjects standard deviation. So 0.2 னா 20%. Okay, 20%ல வந்துட்டு smallest change வந்துட்டு they should be able to measure. அதனால it refers to the ability of a test to detect the smallest practical important change in performance. Exam point of view, you just remember smallest worthwhile change nale, it means 0.2. And the number on the takkunu unga mind ku vandrum. Refers to the ability of a test to detect the smallest practical change, practical important change in performance. Irukkulla smallest practical change வந்து detect பண்றதுக்கு you use smallest worthwhile change ன்னு அந்த ஒரு ஃபேக்டரா. அதே மாதிரி எஃபெக்ட் சைஸ் என்னன்னு பார்த்தா இட் இஸ் a statistic that can be used for calculating group performance following a training program or comparing between groups of athletes. ஒரு 2 செட் ஆஃப் குரூப்ஸ் இல்லைனா ஒரே செட் ஆஃப் குரூப்பையும் ப்ரீ அண்ட் போஸ்ட் டெஸ்ட்டில் கம்பேர் பண்ணுறதுக்கு எஃபெக்ட் சைஸ் வந்து இட் இஸ் ஹெல்ப்ஃபுல். Effect size of a testing program can be calculated as the difference or change in the mean score of a mean score as a proportion of the pre-test standard deviation. Effect size ku or formula kuduthirukanga. Pre-test minus post-test minus pre-test divided by standard deviation pre-test. Okay, இந்த ஃபார்முலாவும் மெமரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. Several scales have been provided to compare the magnitude of the effect, but reference values வந்து ஸோ இது கம்பேர் பண்ணுறதுக்கு வந்து சும்மா ஜென்ரல் ரெஃபரன்சஸ் மாதிரி இங்கே வந்து 0.2 இருக்கிற மாதிரி இங்கே 0.2னா ஸ்மாலு, 0.6னா மாடரேட், லார்ஜ்னா 1.2, வெரி லார்ஜ்னா 2.0ன்னு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா டெவலப்பிங் இன் அத்லெட்டிக் ப்ரொஃபைல். ஸோ இந்த டேட்டாலாம் கலெக்ட் பண்ணியாச்சு. இதை வச்சு வந்து ஒரு அத்லெட்டிக் ப்ரொஃபைலை வந்துட்டு நம்ம க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா வந்து when evaluating athletes, strength and conditioning professionals should follow these 6 steps. Select test that will measure the specific parameters most closely related to the sport. ஸோ ஸ்போர்ட்டுக்கு ரிலேட்டடான டெஸ்ட்ஸை வந்து ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ண சொல்கிறாங்க. அதே மாதிரி சூஸ் வேலிட் அண்ட் ரிலையபிள் டெஸ்ட்ஸ். ஸோ டெஸ்ட் வந்து கொஞ்சம் வேலிடாகவும் இருக்கணும், ரிலையபிளாகவும் இருக்கணும். அண்ட் அரேஞ்ச் த டெஸ்ட் பேட்டரி இன் அப்ரோப்ரியேட் ஆர்டர். ஸோ கரெக்டாக அந்த ஒரு ஆர்டரில் வந்துட்டு டெஸ்ட்டை வந்துட்டு நம்ம அரேஞ்ச் பண்ண சொல்கிறாங்க. டெஸ்ட்டு ஆர்டர் பண்ணுறது வந்துட்டு ஐ திங்க் 12th சாப்டர்லேயே நம்ம பார்த்தோம். எப்படின்னா வந்துட்டு இந்த வெயிட்டு, ஹைட்டு அதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு செக் பண்ணுவோம். அதுக்கப்புறம் பவர் நெக்ஸ்ட்டு செக் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அஜிலிட்டி செக் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஸ்ப்ரிண்ட்டு, அதுக்கப்புறம் கடைசியில் வந்துட்டு என்டியூரன்ஸ் செக் பண்ணுவோம். அந்த மாதிரி ஒரு ஆர்டர் இருக்கும். அதாவது ஈஸியான ஆக்டிவிட்டி ஃபஸ்ட்டு வரும், அதுக்கப்புறம் காம்ப்ளெக்ஸானது விச் இஸ் ஷார்ட் இன் டியூரேஷன் அந்த மாதிரி டெஸ்ட்லாம் நெக்ஸ்ட்டு வரும். லாஸ்ட்டில் தான் வந்து லாங் டியூரேஷன் எக்ஸாஸ்டிங் டெஸ்ட்ஸ் எல்லாமே வரும். ஓகே, administer the test to as many people as possible, as many athletes as possible. Determine the smallest worthwhile change.
ஸ்மாலஸ்ட் ஒர்க் வெல் சேஞ்ச் எவ்வளோ அதையும் டிட்டர்மைன் பண்ணிடணும் அப்படின்றாங்க. கண்டக்ட் ரிப்பீட் டெஸ்டிங் அண்ட் யூஸ் த ரிசல்ட்ஸ் டு ப்ரெசென்ட் அ விஷுவல் ப்ரொஃபைல் வித் ஃபிகர்ஸ். ஸோ ரிப்பீட் டெஸ்ட்டும் எடுத்துகிட்டு விஷுவலாக வந்துட்டு டேட்டா வந்துட்டு ரெப்ரசென்ட் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. யூஸ் த ரிசல்ட்ஸ் ஆஃப் த டெஸ்ட் இன் சம் மீனிங்ஃபுல் வே. ஏதாவது ஒரு மீனிங்ஃபுல் வேல வந்துட்டு டெஸ்ட்டை வந்து மெஷர் பண்ண யூஸ் பண்ண சொல்கிறாங்க. ஓகே, இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சாப்டர் கொஞ்சம் ஒரு மாதிரி ட்ரையாக தான் போகும். இதோட முடிஞ்சிருச்சு. இதில் வந்துட்டு நெக்ஸ்ட் வந்து சும்மா டெஸ்ட் என்னென்ன டெஸ்ட்லாம் இருக்குன்னு காமிச்சிருக்காங்க. அது நீங்கள் புக்கில் ரீட் பண்ணாலே தெரிஞ்சிடும். ஒன்று வந்துட்டு ஹை புல் டெஸ்ட்டு, இன்னொன்று வந்து வெர்டிக்கல் ஜம்ப் டெஸ்ட்டு. வெர்டிக்கல் ஜம்ப் வந்துட்டு நம்ம இது வெர்டிக்கல் ஜம்ப்புக்கான ஒரு ஸ்டாண்ட் இருக்கும். அது வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்துட்டு எப்படி செக் பண்ணுவாங்கன்னா, கையை மேலே தூக்கி வச்சுட்டு இது வந்துட்டு இந்த பாயிண்ட் வந்துட்டு கரெக்டாக டச் ஆகுற மாதிரி இருக்கும். கையை மேலே தூக்கி வச்சு நின்னோன்னா அந்த மாதிரி ஒரு டெஸ்ட்டு. நெக்ஸ்ட் வெர்டிக்கல் ஜம்ப் வந்துட்டு இந்த ஃபோர்ஸ் பிளேட் யூஸ் பண்ணி அது வந்து ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸு. ஜம்ப் பண்ணி எவ்வளோ நேரம் ஏரில் இருக்கிறாங்கன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி எவ்வளோ ஹைட்டு நீங்கள் குதிச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு அதுவாக கால்குலேட் பண்ணிடும். ஓகே, இது வந்துட்டு ட்ராப் ஜம்ப் டெஸ்ட்டு. ட்ராப் பண்ணும்போது எவ்வளோ ஃபோர்ஸை எவ்வளோ ரிசீவ் பண்ணி அதுக்கப்புறம் எப்படி வெர்டிக்கல் ஜம்ப் பண்ணும்போது எவ்வளோ ஜம்ப் பண்ணுறாங்கன்னு பார்ப்பாங்க. ஸோ அது ஒன்று வந்து ஸ்டாட்டிக்காக நின்று எடுத்துருந்தே குதிக்கிறது, இன்னொன்று வந்துட்டு ட்ராப் பண்ணி உடனே குதிக்கிறது. இது வந்து பவர் டெஸ்ட்டு, மர்காரியா கேலமன் ஸ்டேர் ஸ்ப்ரிண்ட் டெஸ்ட்னு சொல்லிட்டு. இந்த நம்பர்ஸ்லாம் ரொம்ப முக்கியம், சரியா? 6 மீட்டர் கேப்லேருந்து ஸ்டெப்லேருந்து 6 மீட்டர் கேப்லேருந்து ஆரம்பிப்பாங்க. அப்புறம் 3rd ஸ்டெப்பில் ஒரு கால், 6th ஸ்டெப்பில் ஒரு கால், 9th ஸ்டெப்பில் ஒரு கால் வச்சு அந்த ஸ்ப்ரிண்ட் அடிச்சுட்டு போயிடும். ஓகேயா? இந்த இடத்துல ஒரு அந்த இதுக்கு முன்னாடி காமிச்சாங்க பாருங்கள், இந்த ஃப்ளோரில் ஒரு மேட் மாதிரி இருக்குல்ல, எலக்ட்ரானிக் மேட்டு. அது வந்து 3rd ஸ்டெப்பில் ஒன்று இருக்கும், 9th ஸ்டெப்பில் ஒன்று இருக்கும். ஓகேயா? 3rd ஸ்டெப்பில் நீங்கள் கால் வச்ச உடனே டைமர் ஸ்டார்ட் ஆகிடும். 9th ஸ்டெப்பில் கால் வச்ச உடனே டைமர் ஸ்டாப் ஆகிடும். ஓகே, அதை பேஸ் பண்ணி 3டுக்கும் 9த்துக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் நீங்கள் கவர் பண்ணியிருக்கிறீங்கன்னு ஃபஸ்ட்டு மெஷர் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து எப்படின்னா ஒரு ஸ்டெப்போட ஹைட்டை மெஷர் பண்ணுவாங்க. இந்த ஹைட்டு விச் இஸ் த சேம், லைக் இது எல்லாத்துக்கும் ஒரே ஹைட்டாக இருந்துச்சுன்னா இந்த ஒரு ஹைட்டை மெஷர் பண்ணி இன்டூ 6 பண்ணி அதுதான் வந்து டோட்டல் வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் வந்துடும். ஓகே, அதே மாதிரி ஹாரிசான்டல் டிஸ்டன்ஸையும் மெஷர் பண்ணிடுவாங்க இந்த 9th ஸ்டெப் வரைக்கும். அதை பேஸ் பண்ணி ஒரு ஃபார்முலா போட்டு இவங்களோட பவர் வந்து இவ்வளோ அப்படின்னு மெஷர் பண்ணிடுவாங்க. ஓகே, அதே மாதிரி 300 யார்ட் டெஸ்ட்னு ஒன்று இருக்குது. 25 யார்ட்ஸ் டிஸ்டன்ஸ் வச்சுட்டு அப் அண்ட் டவுன் போயிட்டே வந்து ரிட்டர்ன் போயிட்டு வரணும். ஓகே, 6 ட்ரிப்பு எவ்வளோ டைமில் முடிக்கிறீங்களோ அது வந்துட்டு 300 யார்ட் டெஸ்ட். இது வந்து ஏரோபிக் கெப்பாசிட்டி டெஸ்ட். ஏரோபிக்கா 300 வந்து அனரோபிக் டெஸ்ட்னு நினைக்கிறேன். ஆமாம், அனரோபிக் டெஸ்ட். அதே மாதிரி இது வந்து மஸ்குலர் எண்டிரன்ஸ் டெஸ்ட் ஒன்று, கிரன்ச்சஸ்ஸு. இங்கே பார்த்தோன்னா லைன் கொடுத்துருக்காங்க பாருங்கள், 2 லைன். ஃபஸ்ட் இந்த லைனையும் டச் பண்ணணும், எந்திரிச்சு வரும்போது இந்த லைனை டச் பண்ணணும். ஓகே, ஸோ இது வந்துட்டு மஸ்குலர் எண்டிரன்ஸ் டெஸ்ட். அதே மாதிரி புஷ்அப் டெஸ்ட்டு, ஸ்டார்டிங் பாயிண்ட்டு எண்டிங் பாயிண்ட். விமனுக்கு வந்து நீ புஷ்அப்ஸு, கீழே வந்துட்டு ஒரு பேட் மாதிரி வச்சுருப்பாங்க, அது வந்து டச் பண்ணிட்டு வர மாதிரி இருக்கும். யோயோ டெஸ்ட் தெரியும்னு நினைக்கிறேன். கிரிக்கெட்டை யாராவது இருக்கீங்களா? அசோக் இருக்காரா? அசோக், நீங்கள் பண்ணியிருக்கீங்களா யோயோ டெஸ்ட்டு? ஹலோ, ஓகே. இல்லை பட கிளம்பிட்டாரு. ரஞ்சிதன் ஆக்கி தெரியுமா யோயோ டெஸ்ட்டு? அந்த பீப் சவுண்டோட வருமே. ஆமாம், பீப் சவுண்டோட வரும். ஸோ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவீங்க. பீப் இங்கே ஆரம்பிச்சோன்னா ஒரு பீப் வரும். பீப் பண்ணோடனே நெக்ஸ்ட் பீப் வரதுக்குள்ளே இங்கே போய் நிற்கணும்.
நெக்ஸ்ட் பீப் வரதுக்குள்ள இங்க போய் நிக்கணும் ஆமா. அந்த மாதிரி. ஓகே, ஸோ அதில் வந்து நிறைய லெவல்ஸ் இருக்கும். ஸோ ஆவரேஜாக வந்துட்டு இந்தியாவில் ஐ திங்க் 17 ஏதோ பீப் யோயோ டெஸ்ட்டில் வந்துட்டு 17.1 ஒன்று வந்து ஒரு ஸ்டேஜ். ஸோ இங்கே வந்துட்டு இப்படி போயிட்டு வந்து இது வந்து லெட்ஸே 16 டைம்ஸ் பண்ணுறேன்னா 16.1 16.2 இங்கே வந்தோன்னா 16.3 அந்த மாதிரி சம்திங் ஒரு பெரிய ப்ரோட்டோகால் இருக்குது. அந்த ரெக்கார்டிங் வந்துட்டு அது ஓடிக்கிட்டே இருக்கும். அது கரெக்டாக அந்த டைமுக்கு பீப் அடிக்கும். அந்த பீப் அடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த இடத்துல போய் ரீச் ஆகிடணும். ஓகே, இதில் வந்துட்டு 2 வார்னிங் இருக்குது. ரெண்டு தடவை வந்துட்டு அவங்க கரெக்டாக ரீச் ஆகலைன்னா 2 வார்னிங், 3வது தடவை வந்துட்டு ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஓகே, ஸோ அதுதான் வந்து யோயோ டெஸ்ட்டு. வேணா யூடியூப்பில் போட்டு பாருங்கள், யோயோ டெஸ்ட்டு சாம்பிள் வரும். ஓகே, இது பார்த்தோன்னா டி டெஸ்ட்டு. டி டெஸ்ட்டில் வந்துட்டு இங்கேருந்து ஏலேருந்து ஸ்டார்ட் பண்ணி நேராக ஃபார்வர்டில் யூ வில் ரன். நீங்கள் ரிமெம்பர் பண்ண வேண்டியது என்னென்னா, எந்த கையால் எந்த கோனை டச் பண்ணுறாங்க அப்படின்னு. ஓகே, ஏலேருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படியே நேராக போயிட்டு பியை டச் பண்ணுவீங்க. பி வந்து லெஃப்ட் ஹேண்டில் டச் பண்ணுவீங்க. லெஃப்ட் ஹேண்டில் டச் பண்ணிவிட்டு அப்படியே சைடில் டிக்கு போயிட்டு ரைட் ஹேண்டில் இருந்து டி கோனை டச் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் அப்படியே சைடில் ஷஃபிள் பண்ணி சியை போயிட்டு லெஃப்ட் ஹேண்டில் டச் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் திருப்பி சைடில் ரிட்டர்ன் வந்துட்டு பியை வந்துட்டு ரைட் ஹேண்டில் டச் பண்ணுவீங்க. அப்படியே ரிட்டர்னில் அப்படியே முன்னாடி ஃபேஸ் பண்ணி வந்து ரிட்டர்னில் வந்துட்டு ஏ வரைக்கும் வருவீங்க. நீங்கள் திரும்ப மாட்டீங்க. ஓகே, அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து டி டெஸ்ட்டோட அந்த டேபிளில் இருக்கும். ஓகே, அந்த டி டெஸ்ட் எக்ஸ்பிளனேஷனில் வந்துட்டு அது கொடுத்துருப்பாங்க. எந்த கையால் எந்த கோனை டச் பண்ணுறீங்கன்னு வந்து யூ ஷுட் நாட் ஃபர்கெட். நெக்ஸ்ட் வந்து இந்த ஹெக்ஸகன் டெஸ்ட்டு. ஹெக்ஸகன் டெஸ்ட் எப்படின்னா ஐ திங்க் இட் இஸ் 18 inches நினைக்கிறேன். சாரி 24 inches இவங்களே கொடுத்துட்டாங்க. 24 inches இந்த மாதிரி ஒரு டேப் வந்து நம்ம தரையில் வந்து நம்ம மாட்டி விட்டுருவோம். நடுவில் நிற்போம். நின்றுட்டு அப்படியே இந்த பக்கம் ஒரு சைடு ஃபேஸ் பண்ணிவிட்டு இந்த சென்டர்லேருந்து ஃபஸ்ட்டு இங்கே ஜம்ப் பண்ணிவிட்டு 2 காலுமே இந்த சைடு ஜம்ப் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு நடுவில் வந்துடுவோம். நெக்ஸ்ட்டு இங்கே ஜம்ப் பண்ணிவிட்டு திருப்பி இங்கே நடுவில் வந்துடுவோம். நெக்ஸ்ட்டு இங்கே ஜம்ப் பண்ணிட்டு திருப்பி, ஆக்சுவலாக தப்பாக சொல்கிறேன்னு நினைக்கிறேன், இங்கே கார்னர் கிடையாது, ஸ்ட்ரைட்டு. இங்கேருந்து ஃபார்வர்ட் பேக்வர்ட் டயகனல் அந்த மாதிரி ஃபுல்லா கரெக்ட். பட் இந்த நான் கார்னர் காமிச்சேன், அது கிடையாது. இங்கேருந்து இந்த இடத்துக்கு இந்த ஃப்ளாட்டாக இருக்குல்ல, இங்கேருந்து இந்த இடத்துல ஒரு ஜம்ப்பு, நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல ஒரு ஜம்ப்பு, நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல ஒரு ஜம்ப்பு, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, திருப்பி சென்டருக்கு வருவீங்க. அது மாதிரி 3 தடவை ஏதோ பண்ணணும். அதில் வந்து எவ்வளோ டைமில் நீங்கள் பண்ணுறீங்கன்னு மெஷர் பண்ணுவாங்க. ஓகே, ப்ரோ அஜிலிட்டி டெஸ்ட். ப்ரோ அஜிலிட்டி டெஸ்ட் வந்து இந்த பக்கம் ஒரு 5 yards, இந்த பக்கம் ஒரு 5 yards. இங்கேருந்து ஆரம்பிப்பீங்க, இங்கே திரும்பி இந்த சைடு டச் பண்ணிவிட்டு திரும்பி இந்த சைடு போய் டச் பண்ணிட்டு திரும்பி இந்த சைடு ஓடி வருவீங்க. இதோட இங்கே வரும்போது டெஸ்ட் ஸ்டாப் ஆகிடும். ஓகே, அதே மாதிரி 505 அஜிலிட்டி டெஸ்ட். 5 சரி இங்கேருந்து ஆரம்பிச்சு ஸ்டார்டிங் பாயிண்ட் இங்கே அப்படியே ஒரேடியாக 10 meters போயிட்டு ஸ்டாப் பண்ணிவிட்டு டேர்ன் பண்ணிவிட்டு திருப்பி இங்கே வந்துடுவீங்க. கிட்டத்தட்ட சிமிலராக தான் இருக்கும் இதுக்கும் ப்ரீவியஸ் ஒன்க்கும் பார்த்தீங்கன்னா. பட் ஸ்டார்டிங் பாயிண்ட் ஒன்று மட்டும் மாறுது பாருங்க. ஓகே, ப்ரோ அஜிலிட்டி டெஸ்ட் வந்து சென்ட்ரலில் ஆரம்பிக்குது. இந்த டெஸ்ட் வந்துட்டு இந்த கார்னர்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதே மாதிரி இங்கே 5 and 5 10 meters. இங்கே வந்துட்டு இந்த பக்கம் 5, இந்த பக்கம் 5, டோட்டல் 10. ஓகே, இந்த மெட்ரிக்ஸ் எல்லாமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இதெல்லாம் வந்துட்டு வீடியோவாக காட்டுவாங்க. வீடியோவில் வந்துட்டு ஒரு டெஸ்ட் ஓடும், இது என்ன டெஸ்ட் அப்படின்னு கேட்பாங்க. ஒரு 30 secondsல ஒரு வீடியோ ஓடும், 30 secondsல ஒரு 10 seconds மாதிரி ஒரு வீடியோ ஓடும், இது என்ன டெஸ்ட்னு உடனே கேட்பாங்க. அது பார்த்த உடனே உங்களுக்கு டக்குன்னு புரியணும். நெக்ஸ்ட் வந்து பேலன்ஸ் எரர் ஸ்கோரிங் சிஸ்டம். சரியா, ஃபேர்மில் வந்துட்டு 2 காலில் நிற்கிறது ஒன்று, அதுக்கப்புறம் ஒரு காலில் நிற்கிறது கண்ணை மூடிட்டு, 2 காலும் வந்துட்டு ஒரே லைனில் நிற்கிற மாதிரி, கயிறில் நிற்கிற மாதிரி ஒன்று ஃப்ளோரில் பண்ணுறது, இன்னொன்று வந்துட்டு
அன்ஸ்டேபிள் சர்ஃபேஸ், சாஃப்ட் சர்ஃபேஸில் பண்ணுறது. இன்னொன்று பார்த்தோம்னா ஸ்டார் எக்ஸர்ஷன் பேலன்ஸ் டெஸ்ட்டு. ஸோ இதில் வந்து சென்டரில் நிற்பீங்க. அதுக்கப்புறம் என்னென்னா இப்போ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ரீச் வித் ரைட் லெக். ஸோ இங்கே சென்டரில் நின்றுட்டு இதில் வந்து என்னென்னா ஒன்றுத்துலேயுமே ஒரு மார்க்கிங் இருக்கும். 1 சென்டிமீட்டர், இங்கே 1 இன்ச், 2 இன்ச், 3 இன்ச், 4 இன்ச், 5, 10 அப்படின்னு ஃபீட் கணக்கில், சென்டிமீட்டர் கணக்குலேயும் இருக்கும் ஒன்றுத்துலேயும். ஸோ இங்கேருந்து வந்துட்டு நீங்கள் நின்ன இடத்துலேருந்தே டோ வச்சு ஆன்டீரியரில் போய் டச் பண்ணணும். ஆன்டீரியரில் போய்ட்டு எங்கே போய் டச் பண்ணுறீங்கிற மெஷர் பண்ணுவாங்க. அப்புறம் ஆன்டீரியோ மீடியலில் போய்ட்டு டச் பண்ணணும். எவ்வளோ டச் பண்ண முடியுங்களோ டச் பண்ணுவீங்க. மீடியலில் டச் பண்ணுவீங்க, போஸ்ட் மீடியலில் டச் பண்ணுவீங்க, பொஸ்டீரியரில் டச் பண்ணுவீங்க. இங்கேருந்து கால் வந்துட்டு பின்னாடி கொண்டு போய் டச் பண்ணுவீங்க. லெஃப்ட் கால் வந்துட்டு அப்படியே தான் இருக்கும். எல்லா ஆங்கிள்லையும் வந்து ரைட்லேருந்து போய் டச் பண்ணுவீங்க. அப்புறம் இங்கேருந்து லேட்டரல் வந்து இந்த சைடு பின்னாடி போயிட்டு லேட்டரலில் டச் பண்ணுவீங்க. ஆன்டீரியர் லேட்டரல் முன்னாடி போய் இந்த சைடு டச். ஓகே, இது எல்லா ஸ்கோர்ஸும் டோட்டல் எடுத்து ஒரு ஒரு ரேங்கிங் வரும். இதே மாதிரி லெஃப்ட் லெக்குக்கு ஒரு ரேங்கிங் வரும். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா சிட் அண்ட் ரீச் டெஸ்ட்டு. நம்ம அந்த பாக்ஸ் வச்சு பார்த்தோம்ல, அது வந்துட்டு இப்போ பாக்ஸ் இல்லாமல் இருக்கிறது. இதில் வந்துட்டு ஒரு சில நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. லைக் இந்த டேப் வந்துட்டு கரெக்டாக 15 சென்டிமீட்டர்ஸில் வந்துட்டு ஒரு ஹாரிசான்டலில் நம்ம ஒரு ஒயிட் டேப்பு போட்டிருக்காங்க பாருங்கள். ஒரு டேப்பு ஃபுல்லாக இதுதான் ஆக்சுவலாக மெஷரிங் டேப்பு. அதில் 0 இங்கே இருக்கும். ஓகே, 0 வந்து இந்த இடத்துல இருக்கும். 15 சென்டிமீட்டர்ஸ் வந்து இங்கே இருக்கும். அப்புறம் அப்படியே இது எக்ஸ்டெண்ட் ஆகிக்கிட்டே போகும். ஸோ நீங்கள் டேப்பை 15 தாண்டி எவ்வளோ தூரம் போகிறீங்க அதுதான் வந்து மெஷர். ஓகே, ஓவர் ஹெட் ஸ்குவாட் டெஸ்ட்டு. ஸோ நீங்கள் கீழே போகும்போது என்னெல்லாம் பார்க்கணும், ஹிப் ஆங்கிள், நீ ஆங்கிள், ஷோல்டர் எல்லாத்தையுமே பார்க்கணும். அதுக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி ஸ்கின் ஃபோல்ட் டெஸ்ட்டு. ஸ்கின் ஃபோல்டு வந்து முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டியது என்ன மாதிரி ஹோல்டு. ஸோ வெர்டிக்கல் ஹோல்டு இல்லைன்னா டயக்னல் ஹோல்டு 2 இருக்கும். ஓகே, ஸ்கின் ஃபோல்டில் நீங்கள் கண்டிப்பாக தெரிய வேண்டியது வாட் இஸ் த சைட். இப்போ செஸ்ட்டு வந்து இந்த சைட்ஸில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். செஸ்ட்டு, தை, அப்டமன், ட்ரைசெப்ஸ், சுப்ரா இல்லியா, கவைலியம், மிடாக்ஸில், சப்ஸ்கேப்புலரிஸ், காஃப். இன்ஃபேக்ட் காஃப் வந்துட்டு நிறைய டெஸ்ட்டில் வராது. 7 சைட் தான் இருக்கும். 1 2 3 4 5 6 7 சைட்ஸ் தான் காமன். காஃப் வந்து சம்டைம்ஸ் எடுப்பாங்க. ஸோ ஃபார்முலா வந்துட்டு 3 சைட் இருக்குது, 7 சைட் இருக்குது, 9 12 சைட்ஸ்லாம் கூட இருக்குது. காமன் வெரி ஜென்ரலி யூஸ்ட் வந்துட்டு 7 சைட் ஜாக்சன் அண்ட் பொலார்ட்னு ஒரு டெஸ்ட் இருக்குது. அதில் வந்துட்டு இந்த காஃப் மட்டும் வருது, மற்றது எல்லாமே சேம். ஓகே, ஸோ செஸ்ட்டுக்கு பார்த்தோன்னா இங்கே வந்து ஒரு டயக்னல், இந்த மாதிரி ஆங்கிளில் டயக்னலாக ஒரு ஹோல்ட் பிடிப்பீங்க. நீங்கள் எப்படி பிடிக்கிறீங்க, எந்த இடத்துல பிடிக்கிறீங்க, ரெண்டுத்துக்குமான இன்ஃபர்மேஷன் வந்து அந்த ஷீட்லேயே இருக்கும். நீங்கள் பாருங்கள். அதே மாதிரி இது சர்க்கம்ஃபரன்ஸ் மெஷர்மெண்ட்ஸ் எங்கெல்லாம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி. ஃபோராம் பார்த்தோன்னா பாம்ஸ் ஓப்பன், அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. செஸ்ட் வந்து நிப்பிள் ஏரியா, வெயிஸ்ட் வந்துட்டு அந்த தொப்புள் ஏரியா, அம்பிளிக்கஸ் ஏரியா, ஹிப்பு வந்து மேக்ஸிமம் க்ளூட் ஏரியா, தை வந்து மேக்ஸிமம் தையில் இருக்கிற ஏரியா. சில இடத்துல வந்துட்டு மிடில் பாயிண்ட் ஆஃப் யுவர் தை சொல்லுவாங்க, சில இடத்துல வந்துட்டு மேக்ஸிமம் தை சொல்லுவாங்க. இதில் வந்துட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. காஃப் வந்து மேக்ஸிமம் காஃப் சர்க்கம்ஃபரன்ஸ். ஓகேயா, ஸோ இந்த சாப்டர் முடிஞ்சிருச்சு. இதில் ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? கொஞ்சம் ட்ரை தான் இந்த சாப்டரு, பட்டு ட்ரைனா அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆரம்பிச்சதுலேருந்து கொஞ்சம் ட்ரையாக இருந்திருக்கும். ஓகேயா? இது நல்லா தான். சரி, ஓகே. நெக்ஸ்ட்டு லாஸ்ட் சாப்டர் வந்து நம்ம இன்னொரு 11:50 ஆகுது. 12:05க்கு we will restart next chapter. ஓகேயா? ஓகே, அதுதான் நம்ம லாஸ்ட் சாப்டர் ஆக்சுவலாக.
psychology. 12:05 we will start. Okay.